அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நம்மிடையே நிமான்ஸ் பெங்களூரு கூடுதல் பேராசிரியர் மனநல சமூக சமூக பணித்துறை, அதாவது சோசியல் ஒர்க் டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க அதுல பணிபுரியக்கூடியவர். அவர் முதியவர்கள் அவர் ஏற்கனவே நான் பேசினதுல இருந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. மிகவும் இளைஞர், 44 வயசு தான் ஆகுது. அவரை ஞாபகம் வச்சிருக்காரு. 20 வருஷத்துக்கு முன்னால நாகப்பட்டினத்துல டாக்டர் பி.டி. சிவகுமார் பாண்டியன், இவர் சீனு, உங்க டீமுக்கு நான் அங்க பணியில இருந்த காலத்துல அங்க டிஆர்ஓ, கலெக்டர் இவங்கள்ட்ட எல்லாம் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு கைடன்ஸ், சப்போர்ட் போன்ற பல்வேறு உதவிகளை அவங்களுக்காக செஞ்சிருந்தோம். கிட்டத்தட்ட 1 மாசம் அவங்க அங்க தங்கியிருந்து அங்க அதுல ஸ்ட்ரெஸ்ல பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிறைய அவங்க அங்க தங்கி இருந்து ஒரு கலெக்டர் ராதாகிருஷ்ணன் ரொம்ப ஆக்டிவ் பர்சன், அவருக்கு ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி டிஆர்ஓ இருந்தார் ஒருத்தர், நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவரு. வள்ளல் அவரும் எல்லாருக்கும் சேர்ந்து இவங்களுக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த சூழ்நிலையில அங்க ரொம்ப பாதிக்கப்பட்டது நாகப்பட்டினம். கவர்மெண்ட்ல இருந்து செக்ரட்டரி லெவல்ல எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அவர் ஞாபகப்படுத்தினதுக்காக நன்றி. இன்று நம்மிடையே அவர் தன்னுடைய தலைப்பு முதியவர்களில் புகைப்பழக்கம் மற்றும் குடிப்பழக்கம் அப்படின்றது. இது மாதிரி தனித்து அவரு சொல்லி இருக்க வேண்டியதில்லை. அதாவது இளைஞர்கள் இருந்து இப்போ எல்லாருக்கும் இந்த போதை பழக்கமும், கஞ்சா, மருந்து, இந்த பவுடர், இந்த மாதிரி போதை பழக்கம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில கல்லூரி மாணவர்கள்ல இருந்து அந்த காலத்துல ஒரு வயதான காலத்துல ஒரு மிடில் ஏஜ்ல இருந்த ஒரு நோய் இப்போ வயது வித்தியாசம், பாலின வித்தியாசம் இல்லாமல் சமூக சீரழிவுல நடந்துட்டு இருக்கு. இதுல இதை இப்ப நாம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து என்னன்னா, இப்ப நம்ம குழந்தைகள், பிள்ளைகள், உறவினர்கள், நண்பர்கள், பல்வேறு வகையானவர்கள் பண்ணும் பொழுது நம்ம கண்டு காணாம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அது யாராவது இப்ப நான் பல கூட்டங்கள்ல பேசும் பொழுது கல்லூரி உயர்நிலை பள்ளியில தான் இந்த தலைப்பு அதிகமா பேசணும். போக்குவரத்து சாலை விதிகள் மீறுதல், இந்த மாதிரியான சமூக சீரழிவு, இதெல்லாம் படிக்கிற காலத்துல இருந்து அவங்களுக்கு சொன்னோம்னா 100ல 10 பேர், ஒரு 20 பேராவது கேட்பாங்க. இனிமே ஒரு குறிப்பிட்ட 70, 80 வயதுக்கு மேல கிட்ட சொல்லி இவங்க பேச்சை யாராவது கேட்டாங்கன்னா பலனடையும். இன்றைய தலைப்பு இதுதான் என்னுடைய ஒரு அறிமுக உரை என்று சொல்றேன். இனிமே மற்றவங்க அவங்கவுங்க கோணத்துல அவங்கவுங்க கருத்து சொல்லலாம். அதனால டாக்டர் சீனு ஒரு பிஹெச்டி, எம்பில் இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கிறாரு. சோசியல் ஒர்க்ல நிறைய பண்ணிட்டு இப்ப அந்த நிமான்ஸ்லயும் அவர் உளப்பூர்வமா இந்த பணியை ஏத்துக்கிட்டு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக அவர் தன்னாலான பணிகளை செய்து வருகிறார் இந்த துறையில. எனவே அவரை நாம் வாழ்த்துவோம். அவர் நம்மிடையே மகிழ்ச்சியான ஒரு இருப்பதற்கான ஒரு ஆயத்த பணிகளை அவர் செய்ய வேண்டும். முதியோர்கள் என்று சொல்வதில்லை, நான் பெரும்பாலும் மூத்தோர்கள் தான் சொல்லுவோம். மூத்தோர்களை இந்த 1 மணி நேரத்தில் எப்படி மகிழ்ச்சியாக வைத்திருப்பது என்பது அவருக்குள்ள பொறுப்பு. நன்றி, வணக்கம். சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். ரொம்ப அருமையா சொன்னீங்க இல்லைங்களா? ஓல்டர் அடல்ட்ஸ், மூத்தவர்கள் இல்லைங்களா? பெரியவர்கள், வயதான முதியவர்கள் இல்லாம மூத்தவர்கள் இல்லையா? ஓல்டர் அடல்ட், அதுதான் கரெக்டான டேர்ம். ரைட். நம்ம 1 hour எப்படி சந்தோஷமா உங்ககிட்ட நான் பேச போறேன், அவ்வளவுதான். டாபிக் எல்லாம் விட்டு சார் சொன்ன மாதிரி ஹவு வி கேன் என்கேஜ் 1 மணி நேரம். ரைட். ஸோ சார் சொன்னார் எளிமையா இருக்கேன்னு. ரைட். நானும் அந்த முதுமை பருவத்தை நெருங்கி கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 15 வருஷத்துல 20 வருஷத்துலயோ ஸோ ஐ வில் ஆல்சோ ரீச் தட் ஸ்டேஜ். சரி. ஸோ வீட்லயும் பெரியவங்க இருக்கிறாங்க, மூத்தவங்க இருக்காங்க. அப்பாவுக்கு ஒரு 74 வயசாகுது. பாட்டி இருக்காங்க, பாட்டிக்கு ஒரு 85 வயசு இருக்கும். ரைட்டு. அப்புறம் எனக்கு இன்னொரு எங்க பாட்டியோட அக்கா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு 100 வயசு இருந்திருக்கும். அவங்க யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கிட்ட சொல்லும் போது, என்னப்பா 4 வர மாட்டேங்குது, இழுத்துட்டே போகுது, என்ன வச்சுட்டு அப்படிதான் இருக்குது. அப்படி அவங்க பேச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் நான் என்ன எதுக்கு இருக்கிறேன், அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாங்க எங்க பாட்டி ஒருத்தவங்க. ரைட். அவங்களுக்கு ஒரு 100 வயசு இருக்கும், 100, 105 வயசு. ரைட்டு.
ஸோ நாம இன்னைக்கு நிறைய நிறைய டாபிக் பத்தி நான் பேச போறேன் இன்னைக்கு. அது சும்மா லைட்டா டச் பண்ணலாம் நாம புகைப்பழக்கத்தை பத்தியும் குடிப்பழக்கத்தை பத்தியும். இப்ப நான் ஒர்க் பண்ற ஏரியா வந்து நியூரோலஜில இருக்கேன் நான். இப்ப நியூரோலஜில பார்க்கும்போது அங்கேயும் வந்து நிறைய இந்த மூத்தவர்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு நிறைய நியூரோலஜிக்கல் டிஸார்டர்ஸ் வருது. இப்போ ஸ்ட்ரோக்கு, டெமென்ஷியா, பார்க்கின்சன். ஸோ நம்ம ஸ்ட்ரோக்கு வராம எப்படி தடுக்கிறது? ஸ்ட்ரோக்கு கொஞ்சம் காமன், அதை நம்ம அதையும் பார்க்கலாம். ஸ்ட்ரோக் எப்படி நம்ம தடுக்கலாம், நம்ம அதை பத்தியும். அதுக்கும் இந்த புகைப்பழக்கத்துக்கும் குடிக்க சம்பந்தம் இருக்குதா, அந்த வகையில தான் நம்ம பேச போறோம். இந்த குடிப்பழக்கத்துக்கும் புகைக்கும் ஸ்ட்ரோக்குக்கும் என்ன சம்பந்தம், அந்த பக்கவாதம் சொல்லுவாங்க, அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு. அந்த நம்ம டாபிக் இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள், காமனான விஷயங்கள். இப்போ நலவாழ்வு சொல்றோம், வெல்பீயிங். சரி, நாமெல்லாம் எப்படி இருக்கு அப்படி ஒரு 5 கேள்வி கேட்கிறேன். எல்லாரையும் பார்க்க கூட வாய்ப்பு இருக்குதா? சரி, ஒரு 20 பேர் இருக்காங்க. உங்க வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணுங்க, விருப்பம் இருந்தா. ரைட்டு, யாராவது? சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போதைக்கு நம்மள இந்த 20 பேர்ல யார் யாரெல்லாம் காமா ரிலாக்ஸ்டா இருக்கிறீங்க? காமா ரிலாக்ஸா? ஓகே. ஜம்முநாதன் சார் இருக்காங்க. ரைட், ஓகே சார். நாராயணன், ஓகே, ரிலாக்ஸா இருக்கேன். சென்னையில இருக்கேன். ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வெரி குட். டெப்டி ரிட்டையர் ஆனேன். ஆனா இப்ப சென்னையில பையனோட இருக்கேன். ஒய்ஃப் இருக்காங்க. ஆனா காமா ரிலாக்ஸா. ஓகே. சோ நம்ம நலமா இருக்கிறோமா அப்படின்னு, அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு காமா ரிலாக்ஸா இருக்க முடியுது அப்படின்னு. அடுத்த ஒரு கேள்வி, யார் யாரெல்லாம் ஆக்டிவா விகரஸா இருக்க முடியுது? நான் ஆக்டிவா இருக்கிறேன், என்னால விகரஸா ஃபீல் பண்ண முடியுது. தமிழ்ல எப்படின்னு கேட்கறதுன்னு தெரியல, இது ஓரளவு புரியும் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஆங்கிலம் கலந்ததுல ஆக்டிவா விகரஸா இருக்க முடியுதுங்களா? என்னால ஆக்டிவா இருக்கிறேன் ஃபீல் பண்ண முடியுது. சண்முகம், நான் இருக்கேன் சார், நீங்க சொல்ற மாதிரி. ஓகே. ஆக்டிவா இருக்கிறேன் சார் நான். ஓகே ஓகே, வெரி குட். மார்னிங் 1 hour யோகா பண்றோம், ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங் பண்றோம், ஈவினிங் அப்படி மார்க்கெட்டுக்கு எல்லாம் போயிட்டு வரோம். ஓ சரிங்க சார், ஆக்டிவ். ரைட். சிவகுரு சார் சொல்றாரு ஆக்டிவா இருக்காங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, விகரசம் சொல்ல முடியாது, ஆக்டிவா இருக்கிறேன். ஓகே. ஓகே சார், ரைட், ஆக்டிவ். ரைட். ஃபீலிங் ஃப்ரெஷ், ரெஸ்ட் எடுக்க முடியுது, அப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண முடியுது. நான் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, இப்ப கொஞ்சம் நான் வேலையில இருந்தேன், வரும்போது கொஞ்சம் டயர்டா, இப்ப நம்ம அவங்களை எல்லாம் பார்க்கும்போது பேசும்போது எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. இப்ப நம்ம மீட்டிங்ல இருக்கிறது எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றீங்களா? எஸ் சார், எஸ் சார். மகிழ்ச்சியா கலந்துருக்காங்க இப்ப. ஓகே ஓகே. உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு ரெஃப்ரெஷ்னஸ் வந்து. ரைட். அடுத்த கேள்வி, டெய்லி லைஃப்ல, அன்றாட வாழ்க்கையில என்னுடைய இன்ட்ரெஸ்டான திங்ஸ் எல்லாமே ஃபில்டு, என்னுடைய லைஃப் வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்டான திங்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்குது. ஃபில்டு வித் திங்ஸ் தட் இன்ட்ரெஸ்ட் மீ. டெய்லி லைஃப், அன்றாட வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட் உள்ளதா இருக்குது. அது எப்படி சொல்லலாம்? நான் இங்கிலீஷ்ல அப்படியே சொல்றேன், மை டெய்லி லைஃப் ஹஸ் பீன் ஃபில்டு வித் திங்ஸ் தட் இன்ட்ரெஸ்ட் மீ. இது எப்படி தமிழ்ல சொல்லலாம்? மை டெய்லி லைஃப் ஹஸ் பீன் ஃபில்டு வித் விஷயங்களில் நான் தினமும் நான் ஈடுபாடோடு இருக்கிறேன். எனக்கு பிடித்தமான விஷயங்களில் நான் தினமும் ஈடுபாடுடன் இருக்கிறேன். ரைட். இன்ட்ரெஸ்ட், ஃபில்டு வித் திங்ஸ் தட் இன்ட்ரெஸ்ட் மீ. சரி, ஈடுபாடுடைய விஷயங்கள். இது இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் வெல்பீயிங், நம்ம நலவாழ்வு, நம்மளுடைய வாழ்க்கை நலமாக இருக்கிறது அப்படின்னு. கடைசியான கேள்வி, ஐ ஹவ் ஃபெல்ட் cheerful in good spirit. எப்பயுமே cheerful-ஆ இருக்கிறேன் நான், குட் ஸ்பிரிட்டோட, ஒரு நல்ல ஸ்பிரிட்டோட cheerful-ஆவே இருக்கிறேன். எப்பெல்லாம் நண்பர்களோட பேசிட்டு இருக்கோமோ அப்பெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் நாங்க. ஆமா, இந்த 5 கேள்விதான் சார். இந்த 5 கேள்வி நம்ம செக்லிஸ்டா வச்சுக்கலாம். இது வந்து நம்ம நல்லா இருக்கிறோமா இல்லையா, எல்லா டைமும் இருந்தோம்னா நம்ம நல்லா இருக்கிறோம், எப்பயாவது ஒரு சமயம் இல்ல குறைவான சமயம், அது மாதிரி நாமளே மார்க் போட்டுக்கலாம். ஒரு எல்லா சமயம்னா 5 போட்டுக்கலாம், ஆல் ஆஃப் த டைம் அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம்னா ஒரு 4 கொடுத்துக்கலாம். இப்ப லெஸ் தேன் ஆஃப் ஆஃப் த டைம்னா ஒரு 2, இல்லவே இல்லைன்னா 0. நம்ம ஸ்கோர் நம்ம இதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம், எப்படி நம்மளுடைய வெல்பீயிங், நம்ம நலமா இருக்கிறோமா அப்படின்னு. இது நம்ம தெரிஞ்சு நம்மளும் செக்லிஸ்ட் நாமளே செக் பண்ணிக்கலாம், நம்ம லைஃப் எப்படி இருக்குது, நலமா இருக்குது அப்படின்னு. இது ஒரு 5 கேள்வி தான். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், நம்ம காமா ரிலாக்ஸா இருக்கிறோமா, ஆக்டிவா இருக்கிறோமா,
ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோமா, நம்ம அன்றாட வாழ்வில் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, நமக்கு பிடிச்ச மாதிரி நிரம்பி இருக்குதா நம்ம லைஃப், அப்புறம் சேர்ஃபுல்லா இருக்கிறோமா, ரைட். சரி, இதுதான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறது. செக்லிஸ்ட் நம்ம நல்லா இருக்கிறோமா இல்லையா, ரைட். அடுத்தது நான் என்ன பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, ரைட், தூக்கம். எல்லாருக்கும் தூக்கம் எப்படி இருக்கு? இந்த மூத்தோட தூக்கம் வந்து இதுவா இருக்கும். அதை பத்தி சில பேர் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. டாபிக் கவர் ஆயிருக்குதா என்னன்னு தெரியல. தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்ச நேரம், நான் அதிகமா டைம் எடுக்கல. இப்போ என்ன, நம்ம ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினா போதும் இல்லைங்களா? 8 மணி நேரம் தூங்கணும் அவசியம் இல்லை. 8 மணி நேரம் நமக்கு தூக்கம் வந்தா நல்லது, கொடுத்து வச்சவங்க. நீங்க ஒரு 5 மணி நேரம் தூங்கினாலும் கொடுத்து வச்சவங்க தான், ரைட். ஏன்னா நம்ம அவஸ்தை நமக்கு என்னன்னா, சீக்கிரமா படுத்துருவோம், 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். என்னடா பண்றது, இல்லாத சிந்தனையெல்லாம் ஓடிட்டு இருக்கும். எத்தனை பேருக்கு அது மாதிரி இருக்குது? இல்ல சில பேருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. யாராவது தூக்கத்தை பத்தி யாராவது பேச விரும்புறீங்களா? இல்ல, இது நிறைய சப்ஜெக்ட் நம்ம இத லோன்லினஸ் அண்ட் ஸ்லீப் டிசார்டர் இதெல்லாம் பேசிட்டே தான் இருக்கணும் தொடர்ந்து. ஓகே ஓகே, சரி. அப்ப தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம நல்லா தூங்கினாலே சந்தோஷமா இருக்கிற மாதிரி அர்த்தம். இல்ல பாதி பிரச்சனைகள் வந்து நல்லா இருக்கும். உடம்புல வேற எதனா உபாதைகள் இருந்தா தூக்கம் வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், தூங்குறது கஷ்டமா இருக்கும். சோ தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரி பண்ணிக்கணும். சரிங்களா, ரைட். அது சரி. இப்ப தூக்கம் வந்து ஆல்ரெடி பேசியிருக்காங்கன்னாங்க. அடுத்தது ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபால். இந்த முதியவர்கள் வந்து என்னன்னா, மூத்தவர்கள் வந்து ஒரு ரிஸ்க் என்னன்னு கேட்டீங்கன்னா, விழறதுக்கான அதிகமா வாய்ப்பு இருக்குது. கீழே விழறதுக்கோ இல்ல தடுக்கி விழறதுக்கோ. அதை பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? பேசுங்க. ரைட். ஸ்லீப்பை வந்து பேசிட்டாங்க, அதனால நான் அதிகமா பேசல. நானு தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் சார், ஸ்லீப்பை பத்தி கூட ஏதாவது சுருக்கமா ஏதாவது 5 நிமிஷம் ஏதாவது சொல்ல முடியும்னா சொல்லுங்க. ஏன்னா எவ்வளவு நம்ம பேசினாலும் சார் திருப்பி 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 நமக்கு வர டாபிக் வந்து நிறைய இது அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்ம 8 மணி நேரம் தூங்கணும் இல்ல, ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினாலே நம்ம ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணாலே போதும். தூக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த தூக்கம் நல்லா தூங்கணும்னா நிறைய பிரச்சனைகள் சைக்காலஜிக்கல் இல்ல உடம்பு ரீதியாவே நல்லா ஆயிடும். இப்ப தூங்குறதுக்கான என்ன வழிமுறைகள்? இப்போ நமக்கு முக்கியமா என்னன்னா, இப்போ பொதுவாகவே இளைஞர்கள் இல்ல எல்லாருக்குமே மொபைல் போனு கையில இருக்கிறதுனால நம்ம தூங்கும் போது அதிகமா போன் பார்த்துட்டே இருக்கோம் நாம, சரிங்களா? சில பேருக்கு போன் பார்த்தா தூக்கம் வருதுன்னா ஓகே, அப்போ ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போன்லாம் நிறுத்திட்டு நம்ம தூக்கம் வர்றதுக்காக சில விஷயங்கள் போன் பார்த்துட்டு தான் தூக்கமும் கேட்டுட்டு நம்ம ஸ்கிரீன் இருக்கிறதுனால அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் ஒரு என்ன சொல்றது, ஒரு மிதமான சுடு தண்ணீர், ரொம்ப சூடாவும் இல்லாம மிதமான வெந்நீர் குடிச்சிட்டா சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் தூக்கம் வந்து இன்டியூஸ் பண்ணாது. இல்ல பால் குடிக்கலாம். லைட் டிம்மா வச்சுக்கலாம், பிரைட்டா இல்லாம, சத்தம் அதிகமா இல்லாம, காற்றோட்டமா, சரிங்களா? ரொம்ப ஹெவியாவும் சாப்பிடாம சாப்பிடணும். நைட்டு சில பேர் கொஞ்சமா சாப்பிடுவாங்க. நமக்கு தேவையான அளவு சாப்பிட்டோம்னா தூக்கம் நல்லா வரும். குறைவா சாப்பிட்டாலும் நமக்கு வந்து தூக்கம் வராது. இல்ல சாப்பிடாம படுத்துட்டாலும் தூக்கம் வராது. கொஞ்சம் தேவையான அளவு சாப்பிட்டு, இதுதான் வந்து நல்லா தூங்குறதுக்காக. சப்போஸ் தூக்கம் வரலையா என்ன பண்ணலாம்? தூக்கம் வரலன்னா, தூக்கம் வர வரைக்கும் நம்ம பெட்டுக்கு போய் படுக்க கூடாது. தூக்கம் வரலன்னா சேர்ல உட்காந்துட்டே இருக்கலாம். இல்ல நியூஸ் பேப்பர் புக்கு படிக்கலாம், ரொம்ப ஈஸியானது. எப்ப நீங்க குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புக்கு எடுத்தாலே தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. புக்கு படிச்சாலே நமக்கு புரியாதது, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறத படிக்க கூடாது. ஒரு புரியாத ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் புக் அது மாதிரி ஒரு அரை மணி நேரமோ தூக்கம் வரும். தூக்கம் வர்றது தூங்குற மாதிரி இருக்கு அப்படின்னாதான் நம்ம பெட்டுக்கு போய் படுக்கணும். தூக்கம் வரலன்னா பெட்ல படுக்க கூடாது. ஏன்னா நம்ம பெட்டு பார்த்துட்டு கிளாக்கை பார்த்துட்டே இருப்போம், அலாரத்தை நம்ம வந்து கடிகாரத்தை பார்த்துட்டே இருப்போம், சரிங்களா? அதுதான். இன்னொன்னு, பகல் டைம்ல அதிக நேரம் பெட்டை வந்து தூக்கத்தை தவிர வேற எதுக்கும் யூஸ் பண்ண, உட்காந்து பேசுறதுக்கோ நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கோ டிவி பார்க்கறதுக்கோ பெட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த பெட்டு பார்த்தாலே தூக்கம் வரணும், பெட்ல படுத்தல. சோ தூக்கத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சில பேர் என்ன பண்ண, நமக்கு வந்து சில வீட்டுல வந்து நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருந்தாலும் இல்ல சாப்பிட்றதா இருந்தாலும் இல்ல பேசுறது பெட்ல உட்காந்துட்டு தான் பேசுவோம். இது மாதிரி விஷயங்கள் தவிர்த்துக்கலாம், சரிங்களா? இது ஒரு சின்னதா குறிப்பா தூக்கத்துக்காக. அடுத்தது நான் முக்கியமா என்ன பேச விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபால். இப்போ இந்த எல்டர்ல ஓல்டர் அடல்ட்ஸ் பாத்தீங்கன்னா விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னன்னா, சில பேர் மெடிசன் எடுத்துப்பாங்க, சில பேர் ஒரு டிசீஸ் இருக்கும், இல்ல நடுக்கம் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து விழாம தடுக்கிறதுனா ஒரு 4 விஷயம் சிம்பிளா, அதிக நேரம் எடுக்கலாம், அதை நான் சொல்லிடுறேன். நான் ரொம்ப முடியல, நான் மெடிசன் எடுத்துக்கிறேன், ஏற்கனவே நான் விழுந்திருக்கேன்னா
அப்ப எனக்கு வந்து ஃபால் ரிஸ்க் அதிகமா இருக்குது. ஏற்கனவே தடுக்கி விழுந்திருக்கேன், அடிபட்டு இருக்குது அப்படின்னு. இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, நம்ம எப்பயோ தடுக்கி விழுந்து தலையில அடிபட்டுடும், இல்ல எலும்பு பிராக்சரோட இடுப்பு எலும்போ கையோ காலோ. அதனால இந்த சமயத்துல வந்து நம்ம விழுறது வந்து விழாம இருக்கிறத நம்ம பாதுகாக்கணும், நம்ம ஸ்டெப் எடுக்கணும். சரிங்களா? நம்ம நினைக்கலாம் நமக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு. எப்ப ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு ஆல்ரெடி ரிஸ்க் இருக்குதா இல்லையான்னு ஒரு காரணம் வந்து ஏற்கனவே நான் விழுந்திருக்கிறேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கான மீண்டும் விழாம இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும்? நான் ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிறேன், இல்லைன்னா எனக்கு ஏதோ கொஞ்சம் டிசீஸ் ஏதோ ஒன்று இருக்குது, அது மாதிரினா நம்ம வந்து ரிஸ்க் ஃபால் இருக்கிறதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, எப்படிப்பா விழாம என்னப்பா பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அன்றாட அதிகமா நம்ம யூஸ் பண்றோமோ, அடிக்கடி யூஸ் பண்ண பொருட்கள் வந்து நம்ம கை நெருக்கத்துல எடுக்கிற மாதிரி, எட்டி எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும் டேபிள் பக்கத்திலேயே. அடிக்கடி எழுந்து போக கூடாது. எழுந்து போறத குறைச்சிக்கணும். ஏன்னா சில பேர் நமக்கு நம்ம தண்ணி தேவை, இந்த பொருள் தேவை, போன் தேவை, ஒண்ணுக்கு அடிக்கடி எழுந்து போற மாதிரி அந்த ரூம்ல இருக்காங்க போயிட்டு வரணும் எடுக்கணும்னா, நமக்கு அந்த எழுந்து நடக்கிறதே வந்து ஒரு ஃபாலுக்கான ரிஸ்க். நம்ம டேபிள் மேலேயே ஒரு மாத்திரையோ அடிக்கடி நம்ம அதிகமா யூஸ் பண்ற பொருள் உட்காந்து கை கெட்டுற இடத்துல வச்சுக்கணும்னா ஈஸி. சரிங்களா? அது ஒண்ணு. இது ஒரு மெத்தடு. இன்னும் ஒண்ணு, இப்போ நம்ம ஒரு ஸ்டிக்கோ வாக்கரோ யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. சில பேர் நம்ம நல்லதாம இருக்கிறேன், நம்ம ஒரு ஸ்டிக்மா மாதிரி இருக்கும், ஸ்டிக் யூஸ் பண்றதுக்கோ இல்ல வாக்கர் யூஸ் பண்றதுக்கோ, அதெல்லாம் வேணாம்பா, ஏன்னா வயசானு நினைப்பாங்க, குச்சில என்னப்பா கோல் ஊன்ற ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு அது நினைக்க கூடாது. இது நம்ம நல்லதுதான். நம்ம எப்பயுமே ஒரு வாக்கிங் ஸ்டிக் சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு வாக்கரோ எது சப்போர்ட்டோ. ரெண்டாவது, வீட்டுல வந்து ஒரு படிக்கட்டு இறங்குறதுக்கோ ஒரு இது பிடிச்சிட்டு ஒரு இது சில்வர் மாதிரி இருக்கும், இல்ல படிக்கட்டு கை பிடிச்சி இறங்குற மாதிரி ஒரு இது இருந்தா நல்லது. ஸ்லிப்பரு கொஞ்சம் ஸ்லிப் ஆகாம, தண்ணி ஸ்பில் ஆகாம கொஞ்சம் கிரிப்பா இருக்கிற மாதிரி. பாத்ரூம் போகும்போது யாராவது கூட அசிஸ்டன்ட் கூட்டு போறது நல்லது. கூட்டு வர்றது, இல்ல நான் தனியா போய்க்கிறேன் அப்படின்னா நமக்கு ரிஸ்க். அது விருப்பம் இருந்தாங்கன்னா, ஆள் இருந்தாங்கன்னா ஓகே, ஹெல்ப் பண்றது ஆளு நான் வரம்பா அப்படின்னாங்கன்னா ஓகே. யாரையும் வற்புறுத்தி கஷ்டப்படுத்தி போனா ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருந்தா நல்லது. இன்னொன்னு, அன்அட்டண்டா இருக்கக்கூடாது. யாருமே இல்லாம நம்ம தனியா இருக்கிறது வந்து ரிஸ்க். அது பாத்ரூம் போகும்போது வீட்டுக்குள்ள நடக்கிறதுக்கு தரைகள் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இல்லாம, இப்பெல்லாம் வந்து டைல்ஸே வந்து ரஃபா டைல்ஸ் வருது, ஸ்லிப் ஆகாம இருக்கிறதுக்கு, வழுக்கி விடாம இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி டைல்ஸ் எல்லாமே இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியம், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபால். ஏன்னா இப்ப நான் நியூராலஜில இருக்கிறதுனால, நம்ம நியூராலஜிக்கல் டிசார்டர் இருக்கிறதுனால அதிகமான வந்து எல்டர் அடல்ட்ஸ் வந்து ஓல்டர் அடல்ட்ஸ் வந்து அந்த ஃபால் வந்து ரொம்ப முக்கியமா காரணமா இருக்குது, ஒரு கன்சர்னா இருக்குது. அது ஒண்ணு. இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்களா, இல்ல வேற ஏதாவது டவுட் கேக்குறீங்களா? ஃபால் ஒரே ஒரு சஜஷன் சார். இந்த கட்டில்ல படுக்கிற பொழுது கீழே விடுற வாய்ப்பு வந்தது இருக்குது. ஆமா, பிபி ரைஸ் ஆயிட்டு. ஆமா, ரைட். எந்த நேரத்துல நம்மள அறியாமலே ஒரு ஓரத்துல விழுந்துடுற மாதிரி ஒரு வந்துருது. அதுக்கு வந்து இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாதிரி ஒரு வீட்லயும் ஒரு ஹேண்ட் ரயில், நம்ம சொல்றோம்ல கைப்பிடி, பகல்ல கீழே போட்டுட்டு நைட்ல வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பா வர்ற மாதிரி வச்சுட்டா பரவாயில்லன்றது ஒண்ணு. இப்ப நீங்க பாத்ரூம்லதான் இப்ப நிறைய பிரச்சனையே வந்து பாத்ரூம்ல போகும் பொழுது இந்த இல்லாத ஒரு ஒரு இதா போயிட்டு போகும் பொழுது திரும்பி வரும் பொழுது அங்க நிறைய பேர் விழுந்திருக்காங்க. அந்த மாதிரி அது வந்து வழிக்குறதுன்றது பெரும்பாலும் பாத்ரூம்ல தான் நிறைய சீனியர் ரிப்போர்ட் ஆகிருக்காது. நீங்க ரஃப் டைல்ஸ் சொன்னீங்க, அத வந்து இப்ப நமக்காக நமக்கு தனியா இருந்ததுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பொதுவான வீட்டுல வந்து நமக்கு அதை செய்ய முடியுமா? ஒண்ணு. அப்புறம் கைத்தடி சொன்னீங்க, அது இப்ப இருக்கிற சீனியர்ஸ் யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது தனக்கு வயதானதுன்ற மாதிரி அவங்க காட்டி கொடுத்துட முடியல அப்படின்றது. அது நம்ம உதவி சப்போர்ட் பண்ணது விழாம கீழே விழாம தடுக்குதுன்றது நம்ம ரியலைஸ் பண்ணது இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெளியில இல்ல, வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நடந்து வர்றதுக்கு அது யூஸ் பண்ணா நல்லது. இதெல்லாம் ஒரு ஆலோசனை, நீங்க கேட்டதால சொல்றோம். ஆமா, அதை நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். ஆமா, எப்படி நம்ம ஒரு அந்நேரத்துல கூட இருக்கிறவங்களை எழுப்பி நம்ம எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு சங்கடப்படாம கேட்டு உங்களுடைய உதவியை வாங்கிக்கிட்டா நல்லது. இல்லைன்னா இந்த கைத்தடி நமக்கு உதவும். அவ்வளவுதான் சார்.
இப்ப கைத்தடியில பாத்தீங்கன்னா 2 கால் 3 கால் வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. சாப்பிட்டா ஒரு காலுக்கு ஸ்லிப் ஆகுற மாதிரி இல்லாம அது மாதிரி இருக்குது. நமக்கு எது நம்ம அட்வைஸ் பண்ணி இல்ல ஒரு பிசியோதெரபிஸ்டோ இல்ல ஸ்பெஷலிஸ்ட் நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு கூட நம்ம வாங்கிக்கலாம். எது மாதிரி ஸ்டிக் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. இப்ப சார் அதான் சொன்னார், பாத்ரூம்ல தான் அதிகமா வந்து வழுக்கி விழுறது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி தரை ஈரமா இருக்குதுல ட்ரையா இருக்குதா, இல்ல நமக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தொடப்பத்தால கொஞ்சம் இது நமக்கு வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டோம், அப்படியே வந்துருவாங்க குளிச்சுட்டு. அது ஈரம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் பெருகிட்டு வந்தாங்கன்னா சீக்கிரமா ட்ரை ஆயிடும். இல்லைன்னா ஒரு ஃபேன் போட்டு விட்டு இல்ல ஏதாவது ஒரு உள்ள வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் ஏதாவது இருந்தா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் யூஸ் பண்ண நல்லது, குறைச்சிக்கலாம். இப்ப நார்மல் சோப்பு தண்ணி இருக்கும், சோப்பு தண்ணி தான் நிறைய இருக்கு. அதை வந்து நம்ம பெருக்கி விட்டுறணும். போயிடுச்சுன்னா இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி. அப்புறம் இப்ப பாத்ரூம்ல வந்து ஒரு கம்பி இருக்கிற மாதிரி எழுந்து உட்காந்து எழுந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கூட ஒரு கம்பி சப்போர்ட்டுக்கு உட்காந்து எழுந்திருக்கு, அது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம இப்போ ஓல்டருக்கு சப்போர்ட்டட் இப்ப நிறைய இருக்கு அது மாதிரி. ஸோ அது மாதிரி நம்ம சேஃப்டிக்காக பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ். இது ரைட். அதே ஒரு பாயிண்ட் இருந்தா சார், நான் ஸ்லிப்பரி டைல்ஸ் வந்து பாத்ரூம்ல நாட் ஓன்லி ஃபார் சீனியர்ஸ், எல்லாருக்குமே அது அவசியம். எல்லாருக்குமே. அதனால இப்ப மோஸ்ட் ஆஃப் தி பாத்ரூம்ல வந்து நான் ஸ்லிப்பரி டைல்ஸ் தான் இப்போதைக்கு அப்படிதான் போடுறாங்க. மோஸ்ட்லி அப்படிதான் போடுறாங்க. கொஞ்சம் போடாத இடத்துல கூட கொஞ்சம் அது வந்து பாத்ரூம் டைல்ஸ் கொஞ்சம் ரஃபா தான் இருக்கும். அப்படி இருந்தும் கொஞ்சம் வழுக்கு பழசாச்சுன்னா சோப்பு தண்ணிச்சுன்னா வழுக்கு ஸ்லிப்பரி ஆயிடும். ஈரம் இல்லாத ஈரம் உணர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் போலாம், இல்ல தொடப்பால பெருக்கி விட்டுறலாம், இல்ல வைப்பர் வச்சு தள்ளி விட்டுறலாம். நமக்கு முன்னாடி போறவங்க ஷவர் கீழே போறதுக்கு ரப்பர் மேட் ஒண்ணு ஆமா, ரப்பர் மேட் வழுக்கி விடும். சில சமயம் நமக்கு மேட்டே உள்ள போயிட்டு வந்துருவோம், மேட்ல காலை வச்சு வழுக்கி வந்துருவோம், அது தள்ளிட்டே போவோம். அந்த மேட்டு கொஞ்சம் சேஃபா இருக்குதா கொஞ்சம் பாத்துக்கணும். செப்பல் கிரிப்பா இருக்கிற மாதிரி, ஸ்லிப்பர் பாத்ரூம் போகும்போது ஸ்லிப் ஆகாம செப்பல். என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா கூட ஒரு ஆளை கூட்டு போயிட்டு கூட்டு வருது, அதான் ஒண்ணு. இல்ல வெளியே இருக்கிறது, அதுதான் இப்ப நாங்க அட்வைஸ் பண்றது. ரொம்ப நடக்க முடியல, அந்த ரிஸ்க் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஆல்ரெடி தவறு வழுக்கி இருக்கிறோம் அப்படின்றது கூட ஒரு ஆள் வச்சுக்கிறது நல்லது. ரைட்டு. ஆனா இதெல்லாம் நம்ம சாத்தியமா அது பார்க்கும்போது சில பேர் பிராக்டிக்கலா இருக்காது. ஸோ நம்ம பெஸ்ட் ஏதோ அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். இது வந்து நம்ம ஸ்லீப்பை பத்தி பார்த்தோம், ஃபால் பத்தி பார்த்தோம். அடுத்தது நான் முக்கியமா டச் பண்ண போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரோக். சரி, இந்த ஸ்ட்ரோக் வந்து என்ன ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 காரணம் இருக்குது, பக்கவாதம் அப்படி சொல்றோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு பிபி தான். பிபியை நம்ம கண்ட்ரோலா வச்சுக்கினாலே ஸ்ட்ரோக்கை வந்து ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ரோக்கு பொறுத்த வரைக்கும் இது சிங்கிள் மோஸ்ட் ப்ரிவென்டபிள் டிசீஸ் அப்படின்றாங்க. இது சிங்கிள் மோஸ்ட் ப்ரிவென்டபிள் டிசீஸ். ரைட்டு. அப்போ எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும்? பிபியை வந்து நம்ம எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணாலே நாம வந்து ஸ்ட்ரோக்கை வந்து தவிர்க்கணும். இப்போ எல்டர்ல இருக்கும்போது இந்த 65 வயசு, நான் இதை சொல்லிடுறேன், மூத்தவர்கள் எப்படி சொல்ல போகுதுன்னா 60க்கு மேல கிடையாது, 65க்கு மேலதான் வந்து மூத்தவர்கள் சொல்ல முடியும். நீங்க 65 64 வரைக்குமே எங்குதான் நீங்க, சரிங்களா? ஸோ ஓல்டேஜ்ன்றது நமக்கு 65 வயசுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த ஓல்டர் அடல்ட்ன்றது. இது முக்கியமானது. சில பேர் கருத்து வேறுபாடுலாம் இருக்கும். இப்போ நம்ம எரிக்சன் பத்தி நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதை பத்தி பேசுறேன். நான் ஒரு ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட், அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம ஸ்ட்ரோக்கு போறதுக்கு முன்னாடி அதை பார்த்துக்கலாம். அதான் நான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினைச்சேன். சரி, இப்போ நீங்க எல்லாம் என்ன எந்த ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எரிக்சன் ஜெர்மன் சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கிளாசிபிகேஷன் பிரகாரம் அவருடைய வகுத்து இருக்கிறாரு 8th ஸ்டேஜ், ஒரு 8 ஸ்டேஜா பிரிச்சு இருக்கிறாரு. இந்த அவரு பிரகாரம் எரிக்சன் பிரகாரம் வந்து 65 வயசுக்கு மேலதான் ஓல்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற. இந்த ஸ்டேஜ்ல அவர் என்ன சொல்றாருன்னா 2 விஷயம் சொல்றாரு. நம்ம லைஃப் இன்டெகிரிட்டியா இருக்கணும், இன்டெகிரிட்டி அச்சீவ் பண்ணிருக்கணும். இப்ப நமக்கு இன்டெகிரிட்டி இல்ல அப்படின்னா டெஸ்பேர். இது 2 தான். இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம இருப்போம். 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒண்ணு இன்டெகிரிட்டியோட இருப்பாங்க, இல்லைன்னா டெஸ்பேர்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்டெகிரிட்டினா என்னன்னு சொல்லிடுறேன். ஃபுல்ஃபில்மெண்ட். இப்போ அந்த இன்டெகிரிட்டில வந்து நம்ம கடந்த கால வாழ்க்கையை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கிறோம். ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு திருப்தி, அப்பா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தமா இருக்குது, மீனிங்ஃபுல்லா இருக்குது, ஒரு திருப்தியா இருக்குதுப்பா, அப்படி அந்த ஸ்டேஜ் இருக்கும். இல்ல சப்போஸ் இந்த நமக்கு திருப்தி இல்லை, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லை அப்படின்னா நம்ம டெஸ்பேர் இருக்கும் அப்படின்னு. டெஸ்பேருக்கு தமிழ்ல என்ன நான் பாக்குறேன், நான்
டெஸ்பேருக்கு தமிழ்ல யாராவது சொல்ல முடியுமா? டெஸ்பேர். இதுங்க டெஸ்பேர் சார், DESPAIR. டெஸ்பேர். டெஸ்பேருக்கு தமிழ் வார்த்தை சார். ஆமா, விரக்தி. விரக்தின்னு சொல்றாங்க. விரக்தியில இருப்போம். ஆமா, விரக்தி. ரைட். சோ இந்த ஒரு ஸ்டேஜ் சில பேருக்கு இருக்கும், விரக்தி இருந்தா. சரி, நம்ம எப்படி என்ன பண்ணலாம்? இந்த இன்டெகிரிட்டி இருந்தா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். நம்ம கடந்த கால வாழ்க்கையை பார்க்கும்போது, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு திருப்தி இருக்குது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட். அப்பா ஒரு திருப்தியா இருக்குப்பா, இந்த லைஃப் சாட்டிஸ்பிகேஷன் சொல்லுவோம். அது இருந்ததுன்னா ஓகே, ரைட். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, 30 வயசுல இருந்து 64 வயசு வரைக்குமே மிடில் ஏஜ்ன்றாங்க. என்னது மிடில் ஏஜ்? சரி, ரைட். இப்போ இந்த இதான் இப்போ நம்ம ஏஜ்ன்றப்போ அதை நம்ம லைனா சொல்லிடுறேன். நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு நாலேஜுக்காக அவர் எப்படி வந்து எரிக் எரிக்சன் வந்து ஸ்டேஜை வந்து இது பண்ணியிருக்காருன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? 65 வயசுல இருந்து 88 வயசு. இப்போ நமக்கு என்ன ஒரு விஸ்டம் கிடைச்சிருக்கும், விர்ச்சு நமக்கு கிடைச்சுன்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரென்த். நமக்கு ஸ்ட்ரென்த் என்னன்னா விஸ்டம். இப்ப எல்லாருமே பொதுவா பாத்தீங்கன்னா வயசானவர் இருப்பா, அவர்கிட்ட 4 விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் இருக்கும் சொல்லுவாங்க. இப்ப நமக்கும் நம்ம கொடுப்போம், நமக்கு தெரிஞ்ச விஷயங்களும் பகிர்ந்துக்கும் நம்ம விஸ்டம் யங்ஸ்டர் கிட்ட. அதுதான். சோ இப்ப நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு 65 வயசு ஆனாலும் 70 வயசு ஆனாலும் நீங்க வாழற வாழ்க்கைக்கு கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தது இல்ல, இனிமேல்ட்டு வாழ போற வாழ்க்கைக்கு ஒரு மீனிங் இருக்குது, ஒரு லைஃப் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நீங்க நினைக்கணும். இனிமேல்ட்டு என்னப்பா நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னும் நமக்கு இன்னும் நாள் வராம இருக்கு, அப்படிலாம் இருக்க கிடையாது. எத்தனை நாள் இருந்தாலும் அன்னைய நாளுக்கு யுவர் லைஃப் ஹேஸ் மீனிங், யுவர் லைஃப் ஹேஸ் பர்பஸ், யுவர் லைஃப் ஹேஸ் மீனிங்ஃபுல். நீங்க வாழற வாழ்க்கை வந்து ஒரு அர்த்தம் இருக்குது அதுக்கு. எல்லாரும் நினைக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப முக்கியம். இல்லை அதான் சார் கோலே, அதான் தட் இஸ் கோயிங். அந்த வார்த்தைக்கு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆமா, நீங்க வாழ போற வாழ்க்கைக்கு மீனிங் இருக்குது, உங்க அர்த்தம் உள்ளதான் இருக்குது. சோ அதுதான் நம்ம மெயின். சோ நம்ம சென்ஸ் ஆஃப் லைஃப் மீனிங்ஃபுல். இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம மீனிங்ஃபுல்லா கான்ட்ரிபியூட் பண்ணா, இது வரைக்கும் மீனிங்ஃபுல் நான் வாழ்ந்த வாழ்க்கை மத்தவங்களுக்கு உபயோகமா இருந்திருக்குதா, மீனிங்ஃபுல்லா இருந்த அர்த்தமா இருந்திருக்குதா, கான்ட்ரிபியூட்டா இருந்திருக்குதா? சரி, அப்படி இல்ல சார், எனக்கு அப்படி தோணல. கண்டிப்பா இருக்கும், நீங்க வாழ்ந்த வாழ்க்கை கண்டிப்பா யாருக்காவது பிரயோஜனமா இருந்திருக்கும், நீங்க லைஃப்ல யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருப்பீங்க, ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. சரி, அப்படி என்னால நினைக்க முடியல, அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து இப்படியே இருக்கு அப்படின்னா, பெஸ்ட் நமக்கு உலகம் இந்த வாழ்க்கையை தந்திருக்குது, இந்த உலகத்துக்கு நம்ம திருப்பி என்ன பண்ணலாம்? இந்த பூமி தான் நம்மளை கொண்டு வந்தது இல்லையா, பூமி தாய் தான் கொண்டு வந்தா, இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. நான் மனசுல நினைச்சதை யாராவது சொல்றீங்களா பாக்கலாம். இந்த பூமி தாய்க்கு நீங்க திருப்பி என்ன செய்யலாம்னு இருக்கீங்க, உங்களால முடிஞ்சது? என்னால முடிந்தவர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் என்னென்ன விதமான உதவிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த அத்தனை உதவிகளும் செய்யறதுதான் சார். ரைட். வேற என்ன செய்யலாம்? மனிதர்கள் தவிர்த்து பூமி தாய்க்கு, இந்த எர்த்துக்கு, இந்த உலகத்துக்கு, பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 விதமான இந்த பூமியை வந்து மாசுபடுத்தாம இருக்கிறதுக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணலாம். கரெக்ட், பண்ணலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்கணும். பிளாஸ்டிக் வெரி குட். ரேணுகா மேடம் சொன்னாங்க, குறைச்சிக்கலாம். பிளாஸ்டிக் குறைச்சிக்கலாம், இல்ல பை யூஸ் பண்ணலாம் கடைக்கு போகும்போது. ரைட். மரம் நிறைய நடுறோம். கரெக்ட். ஒரு மரம் நிறைய இல்ல, ஒரு மரம் நீங்க இருக்கும்போதே இந்த மரம் நான் வச்சமா கண்ணு வளர்ந்துருச்சுப்பா, இல்ல அதை பார்த்துட்டு வரலாம். இது ஒண்ணு பராமரிக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட். ஒரு மரம் முடிஞ்சா நிறைய வளர்க்கறது நல்லது. இது வரைக்கும் இல்லையா, ஒரு சின்னதா ஒரு மரம், அந்த மரம் பூமிக்கு நம்ம திரும்ப செய்ய வேண்டியது. இது எல்லாருக்குமே தெரியும், அதிகமா பேசுவாங்க. இது ஒண்ணு மட்டும் நம்ம ஒரு ஸ்டெப். இது வந்து ரொம்ப ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். ஏன்னா இப்ப எல்லாருமே அந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தி தான் பேசுறோம் இல்லைங்களா, வெப்பமயம் ஆகுதல். இது என்னன்னா ஒரே வழி, நம்ம அப்துல் கலாம் ஐயாவும் சொல்லியிருக்கிற மரம் நடுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இடத்துல நம்ம நடலாம். உங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்ததுன்னா, ஒரு காணி இடம் இருக்குது, ஒரு மரம் வையுங்க. சரிங்களா? ரைட். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றதுக்கு சார், எந்த விதமான நேச்சுரல் ரிசோர்ஸையும் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு கத்துட்டாலே அது பெரிய ரிசோர்ஸ் தான். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, யாரை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது சார். ஈவன் நம்மளால வந்து ஒரு வெயில் அதிகமா அடிக்குதா, ஏதாவது சோலார் பேனல் போட முடியுமா, போடுங்க. சம்திங் லைக் தட். ஏதாவது எல்லாத்தையுமே எதையுமே அதிகமா யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் சார். அதை அதை நல்லதுக்கு திருப்பி விடுறது அடுத்த கான்ட்ரிபியூஷன். ஆசை குறைக்கணும், மாசுபடாமல் இருக்க வேண்டும்.
மாசு, ஆமா அழகா சொன்னாங்க. மாசுபடாம இருக்கலாம், மாசுபடுத்தாம இருக்கலாம், பொல்யூஷன் எவ்வளவு குறைக்குமோ அவ்வளவு பெரிய சமாச்சாரம். ரைட். விதைகள் விதைகள் நம்ம இது பண்ணலாம், மரம் வளர்க்கறதுக்கான வழிகள். ரைட். இப்போ நம்ம கத்துண்ட கலைகளை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அந்த விஸ்டம் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குதோ அந்த நாலேஜ் 4 பேருக்கு ஷேர் பண்ணலாம். ரைட். கேன் டூ சர்வீஸ் ஆல்சோ. ஓல்ட் ஏஜ் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சர்வீஸ் பண்ணலாம். நம்ம குழந்தைங்க சொல்லி கொடுக்கலாம். நிறைய நிறைய கலைகள் செய்யறதுக்கு நம்ம முன்னாடி வரணும். ஆமா. இப்போ நீங்க உங்களுக்கு தெரியாமலே பூமிக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்கீங்க. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எ சில்ட்ரன், நீங்க சில்ட்ரனை பூமிக்கு விட்டுட்டு கொடுத்து போற பெரிய வரம் தான் அந்த பூமி தாய்க்கு. சரிங்களா? சந்ததியினர்கள் நமக்கு அப்புறம் இந்த மனித சந்ததியை விட்டுட்டு போறீங்க நீங்க, மனித வாழ்க்கை. உங்களுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு உயிருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்கீங்க. ஒரு 4 குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கீங்க. பிள்ளைகள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு ஜீவராசிகள் இந்த பூமிக்கு வந்து நீங்க கொடுத்துட்டு போறீங்க இல்லைங்களா? அதுவே உங்களோட பெரிய கான்ட்ரிபியூஷன் தான். நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்காங்களா அந்த பூமி, அது வேற. இந்த உயிர் கொடுத்தது பெரிய விஷயம் தான் உங்களுக்கு வந்து மக்கள் இருந்தது. சரி, இன்னொரு பாயிண்ட் இப்ப நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பாத்தீங்களா, முன்னாடி ஸ்டேஜ் பார்த்தோம். அது ஒரு ஸ்டேஜ் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இன்டிமேசி வைஸ் ஐசோலேஷன் அப்படின்றாங்க. இப்போ இந்த ஏஜ்ல நமக்கு நம்ம ஒரு துணைவியார இழந்திருப்போம், இல்ல துணையோட இருந்தா நல்லது. நம்ம வாழ்க்கை துணை இழந்திருப்போம், தனியா இருப்பாங்க இல்லைங்களா? அது ஒரு அப்ப தனியாவே நம்ம வந்து இந்த வாழ்க்கை துணை இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்காது. இந்த வாழ்க்கை துணை போனதுக்கு அப்புறம் இப்ப யாரா இருக்கலாம் இல்லையோ கொஞ்சம் தனிமையா ஃபீல் பண்ணும். அது மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட். சில பேர் அந்த தனிமையில இருப்பாங்க, ஐசோலேஷனா இருப்பாங்க. ஆல்ரெடி சார் முன்னாடி சொன்ன மாதிரி லோன்லினஸ் பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். அதுதான் இப்ப நம்ம வாழ்க்கை துணையை பத்தி கொஞ்சம் அது ஒரு இம்பார்ட்டன்ட். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன கான்ட்ரிபியூஷன், நம்ம ஃபேமிலிக்கு என்ன நம்மளால முடிஞ்சது, நம்ம ஃபேமிலிக்கு நாலேஜ் நமக்கு தெரிஞ்சது, நம்ம பேர குழந்தைங்களுக்கு நம்ம விஸ்டம். சரிங்களா? ரைட்டு. இப்ப என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, எங்க அப்பா அம்மா கிட்ட நான் வளர்ந்ததை விட எங்க பாட்டி கிட்ட, எங்க பாட்டி வீட்லயோ தாத்தா வீட்டுல இருந்ததுதான் ரொம்ப அதிகம். ரொம்ப நாள் இப்ப லீவுக்கு போகும்போதும் அது மாதிரி. சோ அது மாதிரி அவங்க நீங்க பேர குழந்தைங்க கூட வாழ்ந்துட்டு கொடுத்து வச்சவங்க. சில பேரை கொடுப்பன இல்லைன்னா ஓகே. சில பேர் நிறைய பேர் எப்பவுமே இருக்கும் அதுவே நமக்கு பேர பசங்க முகத்தை பார்த்துட்டே நம்ம வாழ்க்கையை வந்து இது பண்ணிக்கலாம். நமக்குள்ள நம்மளை பாத்துக்கிறாங்களா இல்லையோ, நம்ம பசங்க நம்மளை பாத்துக்கிறாங்களா இல்லையோ, நமக்கே நம்ம பேர குழந்தை முகத்தை பார்த்துட்டு இருந்தாலே நமக்கு வந்து லைஃப் வந்து போயிடும். சரி, ரைட். அடுத்தது எரிக்சனை பத்தி கொஞ்சம் டச் பண்ண நம்ம பேசணும். அவர் வந்து சொல்றாரு, இப்ப இந்த ஏஜ்ல வந்து நமக்கு வந்து இன்டெகிரிட்டி தான் இருக்கணும், அதை நம்ம அச்சீவ் பண்ணணும். இன்டெகிரிட்டி இல்லைன்னா அந்த நம்ம வாழ்க்கை நெகட்டிவ் எஃபெக்ட், நம்ம நெகட்டிவாவே தோணும் அப்படின்ற, நம்ம வாழ்க்கை வந்து ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் டெஸ்பேராவே இருக்கும் அப்படின்னு. ரைட். அதை நம்ம ஃபுல்ஃபில்மெண்டா நம்ம என்ன ஃபுல்ஃபில்மெண்ட் நம்ம ஆக்கிக்கணும். ரைட்டு. சரி, இப்ப ஸ்ட்ரோக்குக்கு வரலாம். சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், பிபி சொன்னோம் இல்லைங்களா? இப்ப நிறைய பேருக்கு பிபி இருக்கும். இந்த பிபியை வந்து நம்ம ரெகுலரா செக்அப் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறையே பக்கத்துல வீட்டுல பிபி மிஷின் இருந்தா ஓகே. மெடிசன் வந்து கண்டினியூஸா எடுத்துக்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. மெடிசன் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு ரெகுலரா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு பிபி மாத்திரை எடுத்துட்டு வரலாம். இந்த பிபி மாத்திரை எடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, பெஸ்ட் இந்த பிபி மாத்திரை கூட ஒரு பி காம்ப்ளெக்ஸோ ஒரு வைட்டமினோ சேர்த்து எடுத்து நல்லது. யூஸ்வலா கொடுப்பாங்க, ஒரு பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கணும்ன்றாங்க. பிபி எப்படி வந்து எஃபெக்டிவா மேனேஜ் பண்றது, ஒரு மெடிசனுக்கு பதிலா 2 ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் லேட்டஸ்ட் கைட்லைன் இது இருந்தா ஸ்ட்ரோக் வராம தடுக்கலாம் அப்படின்னு. உங்க டாக்டர் தான் பெஸ்ட். நீங்க எந்த டாக்டரும் இது மாதிரி ஒரு மெடிசன் வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எடுக்கணுன்றாங்க, 2 ஹைப்பர்டென்சிவ் இருந்தா நல்லது அப்படின்னு கேட்டு டாக்டர் என்ன அட்வைஸ் பண்றோம் நீங்க கண்டினியூ பண்ணிக்கீங்க. இந்த நம்ம பிபியை சரி பண்ணாலே ஸ்ட்ரோக் வராம நாம பாத்துக்கலாம். பிபி அதிகமாச்சுன்னா என்னன்னா ஸ்ட்ரோக் வரும். சரி, பிபி மட்டும்தான் காரணியா, ரிஸ்க் ஃபேக்டரா? பிபி கூட சேர்த்து கொலஸ்ட்ரால், ஒபேசிட்டி, கொலஸ்ட்ரால், அப்புறம் வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இது 2 தான் இந்த ஸ்ட்ரோக்குக்கு வந்து ரொம்ப அதிகம் படுத்துதுன்றாங்க, ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும். அப்ப நம்ம ஸ்மோக்கிங், சில பேர் நான் இனிமேல் வாழ்ந்து என்ன சார் பண்ண போறேன், எல்லாமே இருக்கு, பென்ஷன் இருக்குது, என்னோட சந்தோஷத்துக்காக நான் குடிக்கலாம், ஸ்மோக் பண்ணலாம். ஸ்ட்ரோக் வராம இருக்கணும்னா நம்ம ஸ்மோக்கிங் நிறுத்தி தான் ஆகணும். குடிப்பழக்கத்தை குடிக்கிறத நிறுத்தி தான், கொஞ்சமா தான் குடிக்கிறேன், லைட்டா தான் குடிக்கிறேன். கரெக்ட். இப்ப ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா, ஒரு கை கால் விழுந்துச்சுன்னா, நம்ம நல்லா இருக்கும் போதே, கை கால் நல்லா இருக்கும் போது ஒரு வேளை சாப்பாடு நமக்கு யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்ப கை கால் விழுந்துட்டா நமக்கு யாரும் செய்வாங்க இல்லைங்களா? ஒரு கால் வீக் ஆயிடுச்சு, நம்ம கூட ஒரு ஆள் இருக்கணும், எடுத்து தூக்க பிடிக்க, குளிக்கிறதுக்கோ சாப்பாடு கொடுக்கறதுக்கோ. சோ அது மாதிரி. அதுக்காக இந்த ஸ்ட்ரோக் வராம இருக்கணும்னா இந்த நமக்கு இந்த குடிப்பழக்கம், ஸ்மோக்கிங்கோ இல்ல சோசியலோ வாரத்துல ஒரு முறை தான் கொஞ்சமா குடிக்கிறதுனால, அதுவும் வந்து நம்ம என்ன சொல்ல, லோ ரிஸ்க் ட்ரிங்க் தான். WHO என்ன சொல்லுன்னா, உலக சுகாதார நிறுவனம் வாரத்துல
ஒரு நாள் குடிச்சாலோ இல்ல மாசத்துல ஒரு நாள் குடிச்சாலோ லோ ரிஸ்க் ட்ரிங்கிங் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் தவிர்க்கலாம். கொலஸ்ட்ரால் கம்மியா இருக்கணும். ஒபேசிட்டி அப்படின்னா லேக் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தாலும் அதுவும் ஸ்ட்ரோக் வரதுக்கான காரணங்கள் இருக்குது. இப்போதைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னாவே முன்னாடி எல்லாமே 65 வயசு தான் வந்து ஸ்ட்ரோக் வந்து அதிகமா வந்துட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்ல 30ல இருந்து 45க்குள்ள இருக்கிறவங்க தான் அதிகமா ஸ்ட்ரோக் வருது. அந்த 30ல இருந்து ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த 30ல இருந்து 45 வயசு இருக்கு சில பேர் காலையில சாப்பிடுறது இல்லை, சாப்பிடாம லைஃப் ஸ்டைல், நைட்டு தூங்குறது இல்லை, டென்ஷன், முக்கியமா இந்த குடிப்பழக்கம் போதை பழக்கம் நம்ம சார் சொன்ன மாதிரி இளைஞர்கிட்ட தான் அதிகமா இருக்குது. இளைஞர்களிடத்தில் ரொம்பவும் அதிகமாயிட்டு இருக்கு. இப்ப நம்ம வீட்டுல நம்மளை விட்டுடுங்க, நம்ம பையன் குடிக்கிறான், நம்ம பிள்ளைங்க பேர பசங்க குடிக்கிறாங்க போதை பழக்கம் புகைப்பழக்கம், நம்ம தடுத்து நிறுத்தணும். நமக்கு சில பேர் ஸ்மோக்கிங் தானே பண்றான் விட்டுடலாம் அப்படின்னு அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. இதான் நம்ம இதெல்லாம் இருக்குது ரிஸ்க் ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு. சரிங்களா? அதுக்காக இப்ப இன்னொன்னு என்னன்னா இந்த போதை பழக்கத்தை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இந்த பழக்கம் இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னுடைய சந்ததியினர்கள் வர்றதுக்கு 50% சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ உங்களுக்கு பழக்கம் இருக்குதுன்னா உங்க பேரண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணிருப்பாங்க, அப்பா ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாரு, அப்பா கொஞ்சமா குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்ப நாம குடிச்சிட்டு இருக்கோம், நம்ம பையன் நம்மளை விட அதிகமா குடிப்பான், நம்மளை விட அதிகமா ஸ்மோக்கிங் பண்ணுவோம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நாம இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலன்னா ஓகே, நல்லது. 60 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் இனிமேட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணாம். இனிமேல் நான் சந்தோஷமா இருக்கு எப்படி குடிச்சேன்னா அது மாதிரி அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. இனிமேட்டு நம்ம சந்ததியினருக்கு நல்ல பழக்கத்தை நம்ம வந்து விட்டுட்டு போவோம் அது மாதிரி. ஸோ அதுக்காக தான் இப்போ ஸ்ட்ரோக் மெயினா நான் சொல்ல வேண்டியது, ஸ்ட்ரோக்குக்கும் இந்த ஸ்மோக்கிங்கும் சம்மந்தம் இருக்குது. ஸ்ட்ரோக் வராம இருக்கணும்னா புகைப்பழக்கத்தை குடிப்பழக்கத்தை நம்ம கம்மி பண்ணிக்கலாம், வாரத்துல எதுவாக இருந்தாலும். ரைட்டு. சரி, இந்த ஸ்ட்ரோக் வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரியாது இல்லையா எது ஸ்ட்ரோக் அப்படின்னு. இப்போ ஸ்ட்ரோக் அறிகுறி வார்னிங் சிம்டம் என்ன சொல்றாங்கன்னா, வாய் வந்து கோணலா போகுமா, டீவியேஷன், முகத்துல ஒரு டீவியேஷன் இருக்கும், மவுத் வந்து கோணலா போகும், பேச முடியாது, ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச், பேச்சில குளறுபடி, உளறுவாங்க, அப்புறம் கையை தூக்க முடியாது, இந்த ஒரு கையோ காலையோ தூக்க முடியாது அப்படின்னு. ஸோ இதுதான் அறிகுறி. ஃபாஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரோக் நமக்கு வந்திருக்குது, யாருமே இல்லை. இப்போ ஸ்ட்ரோக்னா என்ன, இப்ப நீங்க யாராவது பாக்குறீங்க, உங்களுக்கு யாராவது உதவி பண்ணணும், உங்க பக்கத்துல யாருக்காவது இருக்குதுன்னா வாய் கோணையா இருக்குதா, பேச்சு குளறுபடியா இருக்குதா, கை தூக்க முடியலையா, பேச முடியுதா, ஸ்மைல் சிரிக்க முடியலையா, இந்த ஃபாஸ்ட் ஃபேஷியல் டீவியேஷன், கையை தூக்க சொல்லணும், தூக்க முடியலாம், ஸ்ட்ரோக்கா இருக்கலாம். முகத்துல கோணலா இருக்கான்னு பாருங்க, டீவியேஷன் இருக்கான்னு பாருங்க. இதுதான். ஸோ அப்புறம் ஸ்மைல், சிரிக்க சொல்லுங்க, சிரிக்க முடியலன்னா ஸ்ட்ரோக்கா இருக்கலாம். இந்த டீன்றது என்ன, ஃபாஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீ வந்து டைம். நீங்க என்ன சொல்றாங்கன்னா 3.5 மணி நேரம், ஸ்ட்ரோக் வந்து 3ல இருந்து 4.5 மணிக்குள்ள நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டீங்கன்னா, அதாவது ஊனம் இல்ல உயிர் காப்பாத்திடலாம், மினிமைஸ் பண்ணலாம், நம்ம உயிரை காப்பாத்திடலாம், இல்ல ஸ்ட்ரோக்கோட பாதிப்பு வந்து குறைச்சிக்கலாம் அப்படின்றாங்க. இந்த 4.5 மணி நேரம் தான் டைம், கோல்டன் அவர் அப்படின்னு. ஏன்னா இப்ப பெரியவங்களுக்கு அதிகமா ஸ்ட்ரோக் வரதான காரணம் இருக்குது. இப்ப நான் ஸ்ட்ரோக்கோட சிம்டம் சொல்லிட்டேன், அறிகுறி இந்த ஃபாஸ்ட்ன்றது. இப்ப எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போலாமா? இல்ல சார், நீங்க தான் ஹாஸ்பிட்டல் போனோம்னு சொன்னீங்க, நாங்க போயிட்டோம். இல்ல, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம போகக்கூடாது. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல் என்றாங்க. என்னது ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல்? அப்படின்னா என்ன சார், இந்த ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல்லாம் என்ன? ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல நியூரோலஜிஸ்ட் இருக்கணும், 24 hours ஒரு நியூரோலஜிஸ்ட் இருக்கணும், ஒரு சிடி ஸ்கேன் ஃபெசிலிட்டி இருக்கணும். இது 2 தான். இந்த ஹாஸ்பிட்டல் தான் நம்ம போனோம். இல்ல பக்கத்துல இருக்கிற பிரைமரி ஹெல்த் கேரோ, இல்ல நமக்கு தெரியலன்னா, நமக்கு தெரியல சார், எனக்கு எங்கன்னு தெரியல அப்படி போனா சிம்பிள் 108 கால் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் 108 கால் பண்ணீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தெரியும் ஸ்ட்ரோக்குக்கு எங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதான் நம்ம பைஸ்டாண்டர் பண்ண வேண்டியது. சரிங்களா? 108 இமிடியேட்டா கால் பண்ணலாம். அப்புறம் ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல் தான் நம்ம கூட்டு போகணும். சரிங்களா? இந்த சிடி ஸ்கேன் வந்து எதுக்கு சார் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரோக்லயே 3 விதமான ஸ்ட்ரோக் இருக்குது. ஒன்னு பிளாக், இன்னொன்னு ப்ளீடிங். நம்ம இந்த சிடி ஸ்கேனை பார்த்தா தெரிஞ்சிடும் இது பிளாக் இருக்குதா இல்ல ப்ளீடிங் இருக்குதா அப்படின்னு. இந்த பிளாக் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஹார்ட் தான் வந்து பிரெயினுக்கு வந்து ரத்தத்தை வந்து சப்ளை பண்ணுது. சரிங்களா? அப்போ ஹார்ட்ல இருந்து பிரெயினுக்கு போகக்கூடிய இந்த ஆர்டரிஸ் வெயின் மூலியமா தான் பிளட் வந்து சப்ளை ஆகுது. அதுல அந்த பிளாக் இருக்கும், அந்த கொலஸ்ட்ரால் பிளேக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஏற்பட்டுச்சுன்னா மூளைக்கு வந்து ரத்தம் போறத பிளாக் ஆயிடும். இப்போ மூளைக்கு வந்து ரத்தம் கிடைக்கலன்னா கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் செல்ஸ் வந்து சாக ஆரம்பிச்சிடும். ஆக்சிஜன் ரத்தம் மூலியமா தான் பிரெயினுக்கு வந்து நமக்கு ஆக்சிஜன் வந்து போகுது.
அப்போ ஆக்சிஜன் கிடைக்கல, மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் போலனா அந்த பகுதி வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சு, அப்ப அந்த கை கால வந்து இது ஆக ஆரம்பிச்சு பிரெயின். அதுதான் இந்த ப்ளீடிங் வந்து பிரெயின்ல வந்து அந்த ரத்த நாளங்கள் வந்து வெடிச்சிட்டு உறைஞ்சிடும், அந்த இடம் உறைஞ்சிடும். அப்ப அந்த ஸ்ட்ரோக் வந்து ஏற்படுது. இன்னொன்னு மினி ஸ்ட்ரோக் வந்து போகும், டெம்பரரியா பிளாக் ஆகிருக்கும். சரிங்களா? இப்ப நமக்கு ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு ரிஸ்க் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு. ஹார்ட் டிசீஸ் இது இல்லாம புகைப்பழக்கம், குடிப்பழக்கம், அப்புறம் இந்த கொலஸ்ட்ரால்லாம் இல்லாம. ரைட்டுங்களா? சரி, இப்ப நம்ம சிடி ஸ்கேன் எடுத்தோம். இப்போதைக்கு நியூ புரோட்டோகால் என்ன சொல்றாங்கன்னா ஆஞ்சியோகிராம் எடுக்கணும், சிடி ஸ்கேன் பத்தாது, சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியாது, ஆஞ்சியோகிராம் எடுத்துட்டு ஃபுல்லா எடுத்துட்டா தெரிஞ்சிடும் அப்படின்னு. அப்புறம் இந்த ஸ்ட்ரோக் ரெடி எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கண்டிப்பா உங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஸ்ட்ரோக் ஃபெசிலிட்டி இருக்கும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த 3:30 மணில இருந்து 4:30 மணி நேரத்துக்குள்ள போனா நம்ம தவிர்க்கலாம். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன். இப்போ வயதானவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் அதிகமா இப்போ வர்றது அதிகமா இல்ல இளைஞர்களுக்கு வர்றது அதிகமா? இப்ப நான் சொன்ன இளைஞருக்கு அதிகமா வந்துட்டு இருக்குதுன்னு. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு பார்க்கும்போது 65 வயசுல இருந்து 69 வயசு இல்ல 70 வயசுக்கு மேல ஸ்ட்ரோக் வந்து ரிஸ்க். ஆண்களுக்கு அதிகமா பெண்களுக்கு அதிகமா ஸ்ட்ரோக் வர்றது யாராவது சொல்றீங்களா? ஆண்களுக்கு தான் சார் அதிகம். ஆண்களுக்கு அதிகம்ன்றாங்க. வேற யாராவது? இல்ல சார், பெண்களுக்கு தான். பெண்களுக்கு தான். இல்ல வேற யாராவது? உங்களுக்கு ஆராய்ச்சி வந்து உங்க நிமான்ஸ் வந்து ரிசர்ச் யூனிட் அது, நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். சரி, இப்போ நம்ம வந்து நம்ம ஸ்டடி என்ன சொல்லுது அப்படி பாத்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் ஈக்குவலாவே ரிஸ்க். ஆக்சுவலா உலகம் முழுவதும் ஆண்களுக்கு தான் அதிகம் பார்க்க, ஏன்னா ஏஜ், ஸ்மோக்கிங், பிபின்றதுனால. ஆனால் ஈக்குவல் ரிஸ்க் ரெண்டு பேருக்குமே ஜெண்டர், ஆண் பாலும் பெண் பாலும் 2 பேருக்குமே ஈக்குவல் ரிஸ்க் இருக்குது. சரி, இப்போ போன வருஷம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாக்குறாங்க. சரி சார், நீங்க சொல்றீங்க ஆண்கள் பெண்களுக்கு, இப்போ நீங்க சொன்னீங்க ஆண்களுக்கு தான் அதிகம் பெண்களுக்கு தான் அதிகம், நான் சொன்ன 2 பேருக்கும் அதிகம். சரி சார், போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்க்கலாம். போன வருஷம் ஆண்களுக்கு அதிகமா வந்திருக்கு, பெண்களுக்கு அதிகமா அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பேஷண்ட் பார்க்கும்போது பெண்கள் தான் அதிகமா வந்திருக்கு. நம்பர்ல பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரிவலன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு வந்து 1 லட்சம் பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த 1 லட்சம் பெண்கள்ல 564 பெண்களுக்கு வந்திருக்குது. இப்ப நம்ம சொல்றோம் ஆண்கள் தான், ஆக்சுவலா பார்க்கும்போது பெண்களுக்கு வந்திருக்கு. சார் ஆண்களுக்கு எவ்வளவு? 1 லட்சம் ஆண்களுக்கு 196 ஆண்களுக்கு தான் வந்திருக்குது. சரி, ஏன் வந்து பெண்களுக்கு வருது? இப்போ நம்ம ஆண்கள்னால வெளியே போறாங்க, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணல, இல்ல ஸ்மோக்கிங் பண்றாங்க. பெண்கள் ஸ்மோக்கிங் பண்றது இல்ல, குடிக்கிறது இல்லை. ஏன் பெண்களுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே வந்து பெண்கள் வந்து அவங்கள மேல அக்கறை எடுத்துக்கிறது இல்லை, மத்தவங்க மேலதான் அக்கறை எடுத்தோம், பிள்ளைகள் மேலயும் வீட்டுக்காரர் மேலதான். சோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா பெண்கள் வந்து அன்மேனேஜ்டு டயபெட்டிஸ், சுகர் இருந்தாலும் பிபி இருந்தாலும் அவங்களை வந்து சரியா மேனேஜ் பண்ணிருக்க, ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து பெண்களுக்கு அதிகமா ஸ்ட்ரோக் வருது அப்படின்றாங்க. தே ஆர் நாட் டேக்கிங் கேர் ஆஃப் தெம்செல்ஃப். வீட்டுல மத்தவங்களுக்கு மேல பார்த்துட்டு வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா, மாத்திரை எடுத்து அவர் நல்லா இருக்காரா, குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு பெண்கள் அவங்க மேலே அவங்கள அக்கறை கேர் எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு. ரைட், இதுதான் வந்து பெண்களுக்கு ஏன் அதிகமா ஸ்ட்ரோக் வருது. இல்ல, இந்த சாப்பாடுலயே அவங்க பெரும்பாலும் பழைய காலத்துல எல்லாம் இந்த மீதி இருக்கிறத அவங்களே சாப்பிட்டு அது ஒரு பழைய சாதத்தை வந்து சாப்பிட்டுட்டு அவங்க பெண்களுக்கு இயற்கையாவே அந்த பீரியட்ஸ் ஒண்ணு வருது மாசம், அதுவே உங்களுக்கு ஒரு சார் மெனோபாஸ் அதனால வருதுங்க சார் லேடிஸ்க்கு. அது ஒரு காரணம். அத சோர்வு வந்துருது. அவங்க சொல்றது அந்த மாதம் நின்னு போயிட்ட பின்னால அவங்களுக்கு பல்வேறு இந்த இதுல வந்து எனர்ஜி குறையுது அவங்களுக்கு. அது வேலை பளு இன்க்ரீஸ் ஆகுது, சத்து குறையுது, பலு வந்து இன்க்ரீஸ் ஆகுது வீட்டுல. ஆமா, முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு சுகரோ டயபெட்டிஸோ பிபியோ இருந்தா கேர் மாத்திரை எடுத்துக்காம இருந்தா இதனாலதான் ஆகுது. சோ அப்படின்னு இருந்தா அந்த டயபெட்டிஸ நம்ம ப்ராப்பரா கேர் எடுத்துக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், மெடிசன் எடுத்துக்கணும் பிபி இருந்தா. அதுதான் சரி. இது பெண்கள் நம்ம பார்த்துட்டோம். டாக்டர் ஒரு நிமிஷம், நீங்க பிபி பத்தி சொன்னீங்க டாக்டர். பிபிக்கு மாத்திரை எடுத்துக்கிறாங்க, கூடுது குறையுது, பட் லோயர் லெவல் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகாம இருக்கு. அந்த மாதிரி பேஷண்ட் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்களே. லோ பிபி இருக்குது. ஆமா, லோ பிபி தான் நம்ம டாக்டர் அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லணும். லோ பிபி பீப்புளுக்கு அது இன்க்ரீஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவங்க இறந்தவங்க எல்லாம் இருக்காங்க. பட் ஹை பிபி இருந்தா அவங்க மெடிசன் கொடுத்து குறைக்கிறாங்க. ஆமா,
ஆமா, குறைக்கிறத ஏத்துறதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்கு? ஆமா. ஒண்ணு சொல்ல சார், அது தொடர்பான இன்னும் ஒரே ஒரு கேள்வி. அந்த சொல்லுங்க. ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு யார் காரணம்? பிபி அண்ட் டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன். இல்ல, இதையும் சேர்த்து சொல்லுங்கன்றதுதான், வேற ஒன்றும் சொல்லல. முக்கியமா இல்ல சிஸ்டாலிக் முக்கியமா? இது ரெண்டுல பிபில டயஸ்டாலிக்கா இல்ல சிஸ்டாலிக்கா எது முக்கியம்? எதை பார்க்கணும்? ஒவ்வொருத்தரா கேளுங்க. ஏன்னா எல்லாரும் கேட்டா அவருக்கு உள்வாங்க முடியாது. இப்ப ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தவங்க காரணமே கிடையாது, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிடையவே கிடையாது, நாம தான் காரணம். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி கையாளுறோம், எடுத்துக்கிற பொறுத்து தான், நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படியே அதை பொறுத்து தான். சரிங்களா? சில பேர் காரணம், யாருமே காரணம் இல்ல. ஆமா, நமக்கு எது வந்தாலும் நாம தான். சரிங்களா? பிளேம் பண்ணாம சரியா போயிடும் எல்லாமே. சரி, இப்போ குறைவா இருக்குது பிபி, அது இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஹைட்ரேஷனா வச்சுக்கலாம். சில பேர் உப்பு கொஞ்சம் அதிகமா எடுத்துப்பாங்க, இல்லைன்னா நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்றது நல்லது. சரிங்களா? இது இதுக்கு வந்து அதிகபட்சம் நான் கொடுக்குற அட்வைஸ் கரெக்டா இருக்காது. ஒரு டாக்டர் கன்சல்ட் குறைவா இருக்குது, என்ன பண்ணலாம்? சில பேர் யங் பீப்புள் கொஞ்சம் இருக்கணும்னா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க சொல்லுவாங்க, தண்ணி கொஞ்சம் கொடுக்க சொல்லுவாங்க. அதுதான் கொஞ்சம் இருக்கிற பிபியை லோவா இருந்தா அதிகமா படுத்துறது. மத்த நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. சரிங்களா? டாக்டர் தான் அத்தாரிட்டி. சரி, ஒரு மெடிசன் பீப்புள். சரி, ஓகே, அது சொல்லிருக்கேன். வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி, அது உண்மைதான் அது. ஸோ பிபி அதிகமாகிறது நாம தான் காரணம். ரைட், சரிங்களா? இப்போ அதை பத்தி நம்ம பேசணும். இப்போ ஸ்ட்ரோக் சிம்டம் யார் யாருக்கு இருக்குன்னு. இப்போ இந்தியாவில் எங்க ஸ்ட்ரோக் அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்கத்தா, சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர், இவங்க தான் வந்து. இது என்ன காரணம்னு தெரியல. ரைட், அப்ப நிறைய இந்த ஸ்ட்ரோக் ஹாஸ்பிட்டல் எல்லாமே டவுன்ல தான் இருக்குது, கிராமத்துல அதிகமா இல்ல, சிட்டிங்கள்ல தான் அதிகமா இருக்குது நிறைய ஹாஸ்பிட்டல். சரிங்களா? சரி, இப்போ இந்த கொலஸ்ட்ரால் ஹை டென்சிட்டி, எக்ஸசைஸ் கொஞ்சம் வாக்கிங் வந்து ரொம்ப பெஸ்ட், வாக்கிங் பண்ணலாம். ரைட். அப்புறம் இந்த தூக்கத்துல டாக்டர், இந்த தூக்கத்துல என்ன சொல்றாங்க, 8 மணிக்குள்ள சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு படிக்கிறது. நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லையா, ரொம்ப 10 மணிக்கு போய் சாப்பிட்டுட்டு போனாக்க அது சரி வரல. 8 மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் ரிலாக்ஸா இருந்துட்டு போனை பார்க்காம இருந்துட்டு அப்புறம் தூங்கினா நல்லா இருக்கும்னு சில பேர் சொல்றாங்க. ஆமா, ரைட். ஆமா, நம்ம கடைபிடிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. ஆமா, அதை நம்ம கடைபிடிக்கலாம். சரிங்களா? ரைட். ஹலோ, சார் சொல்லுங்க, பழனி சார் சொல்லுங்க. பேசுங்க பழனி. ஹலோ, இப்போ எந்த விதமான கெட்ட பழக்கம், மது பழக்கம், இல்ல புகைப்பிடித்தல், நான்வெஜ் சாப்பிடாத தவிர்த்தல், இவ்வளவு இருக்கும்போவங்களுக்கும் வருமா சார்? ஆக்சுவலா என்ன சொல்றாங்க, வரும்? நான்வெஜ் சாப்பிடணும்ன்றாங்க. நீங்க நான்வெஜ் சாப்பிடலன்னா உங்களுக்கு B12 கம்மியாயிடும். அப்படி நான்வெஜ் சாப்பிடணும். வெஜிடேரியன் வந்து ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்ட்ரோக் வரதுக்கு. அதுக்காக நம்ம நான்வெஜ் சாப்பிடணுங்க. அந்த B12 எதுல இருக்குதோ மெடிசன் எடுத்துக்கலாம், மாத்திரை எடுத்துக்கலாம். நான்வெஜ் சாப்பிடணும் கிடையாது, நான்வெஜ் விடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடறவங்க கண்டினியூ வீக்கெண்ட் நீங்க சாப்பிடலாம். நீங்க அதுல B12 இருக்கிறதுனால இல்லையா. நம்ம B12 வந்து என்ன சொல்றாங்கன்னா, கம்மியா இருக்குன்னா ஸ்ட்ரோக் வரதுக்கு அதிகமா காரணங்கள் இருக்கு, ரிஸ்க். B12 ஒண்ணு. இன்னொன்னு இந்த ஹியூமோசிஸ்டின் லெவல் சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரொட்டீனா செக் பண்ணிக்கலாம் B12 இந்த ஹியூமோசிஸ்டின் எந்த அளவுக்கு. ஏன்னா B12 கம்மியா இருந்தாலே ஹியூமோசிஸ்டின் கம்மியா, அது வந்து இதுவாயிடுமா, அதிகமாயிடுமா அந்த ஹியூமோசிஸ்டின். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 6 மாசத்துக்கு ஒரு தடவை ரொட்டீன் எல்லா செக்அப் பண்றது நல்லது. ரொட்டீன் செக்அப் நம்ம இருந்தாதான் பிரச்சனை இருந்தாலும் செக்அப் பண்ணணும் கிடையாது, ஒரு ரொட்டீனாவே இப்ப கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? அந்த வைட்டமின் டி யூஸ்வலா கம்மியா இருக்கும். அப்ப நம்ம வைட்டமின் டி வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம். சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க, வாரத்துல ஒரு முறை. சில பேர் வீட்டுல வெளியே போக மாட்டாங்க, வெயில் நம்ம மேல படாது. வைட்டமின் குறைவை விட பெரும்பாலும் அதிகம். அப்போ நம்ம வைட்டமின் சப்ளிமெண்ட் இருக்குது, அதை வந்து டெய்லி எடுத்துக்க கூடாது, வாரத்துல ஒரு நாள் அது கொடுப்பாங்க. சரிங்களா? அது நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அது ஒண்ணு. ரைட்டு. இப்போ நமக்கு தெரிஞ்ச மத்தவங்க யாராவது கேள்வி கேட்டா அதுக்கு அப்படி பண்ணுங்க, இன்டராக்டிவா பண்ணுங்க. சரிங்க சார். கண்டிப்பா, அதுதான் நம்ம நோக்கமே, அதுதான். நான் மட்டும் பேசுறது கிடையாது. நீங்க யாராவது கேள்வி இருந்தா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம் நம்ம. அதுக்கு ஒரு நம்ம டைம். சார், இப்ப நம்ம டைம் வந்து இப்ப எத்தனை மணி நேரம் சார் இருக்கு? எவ்வளவு மணி நேரம்? 5 தான். சரி, கேள்விகள் எடுத்துக்கலாம். ஆமா, இப்ப கேள்விகள் எடுத்துக்கலாம். கேள்வி யாராவது இருந்தா கேளுங்க. டாக்டர், ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன சஜஸ்ட் பண்றீங்க?
எதுங்க சார்? ஹீமோகுளோபின். ஆமா, சில பேர் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும். அந்த அயன் டேப்லெட் இருக்கு சார், அயன் டேப்லெட் எடுத்துக்கலாம். டாக்டர் தான் நம்ம கன்சல்ட் பண்ணணும். டாக்டர் கன்சல்ட் நம்ம ரொட்டீன் செக்அப் பண்ணும்போது ஹீமோகுளோபின் லெவல் தெரிஞ்சிடும். 12 இருக்கணும்ன்றாங்க. 10ல இருந்து 12 வரைக்கும் இருக்கலாம். அது குறைவா இருந்தா நம்ம ட்ரீட்மெண்ட் இல்ல வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு. முருங்கைக்கீரை சாப்பிடலான்றாங்க. முருங்கைக்கீரை ரெகுலரா எடுத்துக்கலாம். சரிங்களா? இயற்கை உணவு எடுத்துக்கலாம். ஸோ பெஸ்ட் நம்ம ரொட்டீன் செக்அப் பண்ணும்போது இந்த கம்மியா இருந்ததுன்னா டாக்டர் அட்வைஸ் பண்ணுங்க. டாக்டர் என்ன அட்வைஸ் பண்றாரோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஐட்டம் இருக்கு. இல்ல சார், சண்முகம் சார், இப்ப அவங்க வந்து இப்ப நம்ம ஜென்ரலா சுகர் டெஸ்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஜென்ரலா எல்லா ஐட்டத்தையும் நீங்க பாக்கணும்ன்றது அவர் சொன்ன மாதிரி 6 மாசத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் பணம் கூடுதலா செலவாகும். அதை கவனிக்காம எல்லாத்துலயும் ஒரு தடவை பண்ணிட்டோம்னா எதுல டிஃபிஷியன்சி இருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இவர் வந்து சமூக நலத்துறை சேர்ந்தவர். மருத்துவர்கள் வந்து இப்ப யார் நம்ம டாக்டரை ரெகுலரா பாக்குறோமோ, இப்ப நம்ம எல்லாம் சுகரு பிபி சுகரை மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம அவரு கிளியரா சொல்லிட்டாரு, 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ அல்லது எப்போ உங்களுக்கு டெபிஷியன்சி மயக்கம் வருது, இந்த மாதிரி தலை சுத்தல் இது மாதிரிலாம் வருதோ நியூரோ ஸ்பெஷலிஸ்ட போய் பாக்குறது. அந்த மாதிரி இப்ப பல்லு வலிக்குதுன்னா பல் டாக்டரை போய் பாக்குறோம். கண்ணு பிரச்சனைனா கண் டாக்டர்கிட்ட போய் பாக்குறோம். இது மாதிரி நியூரோ டாக்டர் இப்ப ஆர்த்தோ பாக்குறது இல்லாம நியூரோவும் பார்க்க சொல்றாங்க. இப்ப ஆர்த்தோல பிரச்சனைனா ஆர்த்தோ மட்டும் பார்க்காதீங்க, நியூரோல போய் பாருங்க அப்படின்னு அவங்க ஒரு ரெஃபர் பண்ணி விட்டுறாங்க. இதையெல்லாம் வந்து பாக்கணும்னா எல்லா டெஸ்டும் எடுத்தாதான் நமக்கு அது தெரியுது. இப்போதைக்கு சார் சொன்ன மாதிரி முக்கியமான B12. ஏன்னா இந்த மூத்தவர்களுக்கு வந்து சில பேருக்கு அனிமிக்கே தான் இருக்குது, தெரியாது, அனிமிக்குன்னு தெரியாது. இப்போ அனிமிக்குனால சில ப்ராப்ளம் வரலாம். அப்ப நம்ம இது பண்ணும்போது ரொட்டீன் செக்அப் நமக்கு தெரிய வந்துடும். அதே மாதிரி இந்த வைட்டமின் டிஃபிஷியன்சி இது எல்லாமே. இன்னொன்னு இந்த கால்சியம் சப்ளிமெண்ட். இப்போ எப்படின்னா சில பேர் வயசான நடக்க வந்து நடக்க முடியாது. இப்போ எப்படின்னா இப்போ எனக்கு ஒரு டீச்சர் இருக்காரு. அவர் வந்து 92 வயசு ஆகுதுன்னு நல்லா நடக்கிறாரு. அவர் தனியாவே நடப்பாரு. 92 வயசு அவர் ரிட்டையர் ஆகி 30 வருஷம் ஆகுது. 95 ரிட்டையர் ஆனாரு. இன்னும் டிபார்ட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்காரு. 92 வயசு ஆகுது. இன்னும் ஒரு வாதியாரு 2003 ரிட்டையர் ஆனாரு. யாருக்கு இப்ப 84 இன்னும் நடந்துட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ நான் வந்து யோசிச்சேன், எப்படி இவங்க என்ன பண்றாங்க, எப்படி இவங்க எதனா ஒரு இருக்கு இல்லைங்களா அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, அவங்க டெய்லி வாக்கிங் போறாங்க. 2 பேரும் வாக்கிங் பிராக்டிஸ் பண்றாங்க. வேற என்ன எடுத்துக்கிறாங்க கேட்டீங்கன்னா கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு ஆர்த்தோபெடிஷியன், அப்பாவுக்கு வந்து இது மாதிரி எதுவும் நடக்க முடியல சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ ஆர்த்தோபெடிஷியன் என்ன சொல்றாங்க, அவர் ஒரு சப்ளிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்னது, இப்ப நடக்க முடியல, மூட்டு வலி, ஜாயிண்ட் யூஸ்வலாவே நம்ம வயதானால ஜவ்வு இதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆயிடுமா. அப்போ அவர் ஒரு சப்ளிமெண்ட் கொடுக்குறாரு. அந்த சப்ளிமெண்ட் கொடுத்த உடனே அப்பா நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடக்கிறது அந்த இதுவும் இல்லை, தொய்வு இல்லை. ஸோ நீங்களும் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க. டாக்டர் கன்சல்ட் நடக்க முடியல இது மாதிரி சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கு ஒரு டேப்லெட் ஒன்று ஜெம்கான்னு ஒன்று கொடுத்தாங்க. நாம சொல்லலாமா என்னன்னு தெரியல. உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நடக்கிறதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் நல்லது. பால் எடுத்துக்கணும். பால்ல கால்சியம் இருக்குது இயற்கையாகவே. ஸோ அந்த மூத்தவர்கள் வந்து கொஞ்சம் பால் எடுத்துக்கணும். நமக்கு சாப்பாடு ரொம்ப இயற்கையான உணவு, போதுமான அளவு உணவு வந்து ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட். ஏன்னா உணவு சரியா இல்லைன்னா ஒரு குறைபாடு வந்து இது ஆகிடும். அப்புறம் பழங்கள், வெஜிடபிள் எடுத்துக்கிறது நல்லது. இதெல்லாம் பொது ஜென்ரல் தான். பட் வி வில் இன்க்ரீஸ் வாழைப்பழங்கள் அந்த மாதிரி நம்மளால என்ன முடியுதோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இன்னைக்கு நல்லா மைக் ஆன் பண்ணிட்டு கேளுங்க. ஆமா, இப்போ இது வரைக்கும் நம்ம பேசுனதுல எல்லாத்துக்குமே பெஸ்ட் வந்து பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட். எஸ் சார், ரைட். நம்ம வந்து ஹெல்தி ஏஜிங்ல திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது அதுதான் சார். ஹெல்தி ஏஜிங். ஆமா, பேலன்ஸ்டு எக்ஸர்சைசஸ். இது ரெண்டு தான். வேற யாராவது மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். சார், ஜெனரலா நைட் சாப்பாடு அவாய்ட் பண்றது ஓகேயா, இல்ல பசிச்சா சாப்பிடணும் அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா நைட் வந்து சாப்பிடாம ஆஃப்டர் சன்செட் இஃப் வி ஆர் நாட் ஈட்டிங் இஸ் ஓகே ஆர் வி கேன் ஈட்? இப்போ நமக்கு தூக்கம் வர அளவுக்கு சாப்பிடணும். போதுமான அளவு நமக்கு போதும் சாப்பிடணும் அப்படின்னு, சரிங்களா? தூக்கம் வரணும், அவ்வளவுதான். நம்ம சாப்பிடலாம். எப்படி நம்ம தூக்கம் வரும் இல்லைங்களா? நீங்க எப்ப வேணா சாப்பிடலாம். நீங்க சில பேர் 6 மணி வரை சாப்பிட்றாங்க, 7 மணிக்கு வேணா சாப்பிடுவாங்க. ஸோ அதை பொறுத்தது நீங்க. அப்புறம் நம்ம எப்படி நம்ம ஆக்டிவா வச்சுக்கலாம் அப்படின்னு. ரைட். வேற யாராவது அடுத்து கேளுங்க.
மதியம் ஒரு ஹவர் தூங்கலாம். பேர் சொல்லிட்டு நாராயணன் விஸ்வநாதன் பேசுறேன். சார் விஸ்வநாதன் மதியம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாமா? ஒரு 1/2 hour 1 hour நாப். மத்தியானத்துல ஒரு ஹவர் ஒரு 1/2 hour தூங்கலாமா சார்? சார் 20 minutes தூங்கலாம்ன்றாங்க. 20 minutesல இருந்து தூங்கலாம். நீங்க 1 hour தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நைட்டு தூக்கம் வராது. ஓகே சார். மதியானம் படுத்துக்கலாம் 20 minutes. ஆமா. இப்போ மெயினா இதெல்லாம் சொல்ல மறந்துட்டு நம்ம பகல்ல தூங்கிட்டோம்னா நைட்டு தூக்கம் வராது. அந்த கோட்டா முடிஞ்சிடும், பகல்லே முடிஞ்சிடும். காலையில தூங்கினாலும் 1 hour 2 hour அதிக நேரம் தூங்கக்கூடாது. 20 minutes பிரேக் எடுத்து தூங்கலாம் மதியானத்துக்கு அப்புறம். அது ஒண்ணு அதிக நேரம் இதுவாயிடும். அதுதான் மெயின். ஓகே. நாராயணன் சார் என்ன சொல்றாங்க? டாக்டர், இந்த சொல்லுங்க பிபி சார். பத்தி சொன்னீங்க. பிபில டயஸ்டாலிக் 80 இருக்கு, பட் சிஸ்டாலிக் பிரஷர் 170 போகுது. இதுல எது முக்கியம்? எதை கண்ட்ரோல் பண்ணணும்? சார் ரெண்டுமே முக்கியம் தான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அதாவது இப்போ நம்ம ஏஜ் இப்போ ஓல்டர் அடல்ட்டை பொறுத்த வரைக்கும், மூத்தவர்களை பொறுத்த வரைக்கும் 160 வரைக்கும் இருக்கலாம், 150 அது நார்மல் தான்றாங்க. நம்ம டாக்டர், நம்ம கார்டியாலஜிஸ்ட் இல்ல ரெகுலரா அவங்க கிட்ட செக் பண்ணிக்கிங்க. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? அதனால ஆமா 100+ ஏஜ்ங்கறாங்க சிஸ்டாலிக். அதான் சார் 150ன்றது ஏஜ்க்கு வந்து நார்மல் தான். 150 160 நம்ம ரெகுலரா நம்ம 140க்கு கண்ட்ரோல்ல இருக்கும். அப்பதான் 140க்கு மேல போனா ஜாஸ்தியா இருக்கிறாரு டாக்டர். ரைட். அதான் சார் உங்க ரெகுலரா பிசிஷியன் இருப்பாங்க இல்லைங்களா, நம்ம பார்த்துட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்றது நல்லது. ஏன்னா இப்ப நான் வந்து சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க் கன்சல்டன்ட் தான். இப்ப நான் வந்து மெடிக்கல் டாக்டர் இல்ல. ஆமா. சோ அது வந்து நம்ம ஜெனரல் ஒபினியன் தான் கேட்டேன் டாக்டர். ஆமா. அடுத்தது யாராவது கேட்ட? அடுத்தது யாராவது? முழங்கால் வலி யாருங்க அடுத்தது? நாராயணன் சாருங்களா? யாராவது கேட்டாங்க. சரி, முழங்கால் வலிக்குன்னா ஒரு ஆர்த்தோபெடிஷனை பார்த்துட்டு சப்ளிமெண்ட் கேளுங்க. என்ன அவங்களே கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி கொஞ்சம் நம்ம நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சப்ளிமெண்ட், கால்சியம், மற்ற இது எல்லாமே அவங்க ஒன்று கொடுப்பாங்க ஆர்த்தோபெடிஷன். ஸோ மை ஃபாதர் காட் பெனிஃபிட். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் சொன்னாலுங்க, என்னோட டீச்சர் 2 பேர் 92 வயசாவது அழகா நடக்கிறாங்க, நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த எக்ஸசைஸ் கடைபிடிக்கிறாங்க, பிளஸ் சப்ளிமெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கால்சியம் சப்ளிமெண்ட் பிளஸ் பால், பேலன்ஸ் டயட் சார் சொன்ன மாதிரி. அது நமக்கு ஒரு கன்சர்ன், நம்மளால நடக்க முடியலையே அப்படின்னு இருக்கு. எல்லாருக்கும் ஒரு நம்மளால முடியலையே அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு தேவைப்பட்டா டாக்டர் அட்வைஸ் ப்ராப்பரா எடுத்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் கொஞ்சம் டச் பண்ணவே இல்லை. ஆன்மீகம் விருப்பம் இருக்கிறவங்க ஆன்மீகம்னா தெய்வம் கிடையாது, ஒரு நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு. இப்ப நமக்கு எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு? ஆன்மீகத்தில் யாராவது நம்பிக்கை இருக்குங்களா? எல்லாருக்குமே இருக்குங்க. ஆமா, ஒரு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் சார். வந்துருது. ஓகே. அப்போ இந்த ஆன்மீகம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் கொஞ்சம் இந்த பகவத்கீதைலாம் கொஞ்சம் படிப்பேன். இப்போ இந்த ஆன்மீகத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாம வந்து மறுபிறவி எடுக்கக்கூடாது, இறைவன் அடி சேர்ந்துடணும். அது இறைவன் யார் ஒன்னா இருக்கலாம், அந்த இறைவன் அடியே நம்ம சேர்ந்துடணும். XRYZ இவங்க தான் இருக்கணும்னு கிடையாது. நமக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறாரு, இந்த கடவுள் இறைவன் அடி சேர்ந்துடணும், மறுபிறவி இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க படிங்க. அதுதான் ஆன்மீகத்தோட நோக்கம். ஏன்னா அந்த மனித பிறவின்ற துன்பம், எது மனித பிறவியே துன்பம் நிறைந்துதான். சரிங்களா? துன்பம் ஜெயில் அதுதான் சார். அப்பா வயிற்றுல இருக்க பாருங்க 9 மாசம். ரைட். நான் நம்ம உரையை முடிக்க சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இந்த ஆன்மீகத்துல படிச்சதுதான், நமக்கு எல்லாருமே ஒரு 4 குறைபாடோட தான் பிறக்கிறோம், அந்த 4 குறைபாடோட தான் இறக்குறோம் அப்படின்னு. அது மட்டும் உண்மையா இல்லையா மட்டும் நீங்க சொல்லிடுங்க. நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவ் தான், நம்ம லைஃப் வந்து ரெட்ரோஸ் பண்ணி பார்க்கலாம். சொல்லலாமா? சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டைம் இருக்கா? சொல்லுங்க சார். டைம் பார்க்கலாமா? சரி, நமக்கு எல்லாருக்குமே ஒரு 4 குறைபாடு இருக்குது. சரி, அந்த முதல் குறைபாடு என்ன? சரிங்களா? சின்ன வயசுல நமக்கு இருந்திருக்கலாம். ஒண்ணு, டெண்டன்சி டு சீட் அதர்ஸ். எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் வந்து ஏமாத்துவேன். என்ன கேட்டீங்கன்னா நான் ஏமாத்தி இருக்கேன், ஏமாத்துக்கான வாய்ப்பு இருக்குது, ஏமாத்தாம இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியாது என்னால. அது ஒரு குறைபாடு, மனித குறைபாடுன்றாங்க. உண்மையா? ரைட்.
ஏன்னா அது ஒரு குறைபாடு. இன்னொன்னு வந்து நம்ம புலன்கள் இருக்கு இல்லையா, நம்ம கண்ணு, நம்ம பாக்குறது இல்ல கேட்கறது வந்து அது குறைபாடாம். அது வந்து 100% உண்மை கிடையாது. நம்ம பார்ப்போம், இப்ப நம்ம கண்ணால கூட பார்ப்போம், அது வந்து உண்மை கிடையாது அப்படின்றாங்க. நம்ம கேட்கறது உண்மை கிடையாது அப்படின்னு. நம்ம சென்சஸ் வந்து இம்பெர்ஃபெக்ட் அப்படின்றாங்க. அதுதான் தீர விசாரிப்பதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. அதான் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிய வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நான் 2 சொன்னேன். ஒன்னு டெண்டன்சி டு சீட் அதர்ஸ், இன்னும் வந்து நம்மளுடைய சென்சஸ் கண்ணோக்காக குறைபாடு உள்ளது அப்படின்னு. அது எல்லாமே தவறா வந்து பெர்சீவ் பண்ணும் அப்படின்னு. சரிங்களா, ரைட்டு. சரி, இன்னொன்னு மூணாவது சொல்றேன். டெண்டன்சி டு கமிட் மிஸ்டேக். நம்மளால தவறு செய்யாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா எப்படிப்பட்டாலும் கண்டிப்பா ஒரு கற்று தேர்ந்தவர்கள் இருந்தாலும் நம்ம தப்பு பண்ணுவோம், நம்மளால தப்பு பண்ணி இருப்போம். டெண்டன்சி டு கமிட் மிஸ்டேக், இது ஒத்துக்கிறீங்களா? எல்லாருமே செய்வாங்க சார். என்னால தப்பு பண்ணாம இருக்கவே முடியாது, நான் தப்பே பண்ணிருக்கேன் நம்மளால சொல்ல முடியாது. இட் இஸ் ட்ரூ. 100% கரெக்ட். மிஸ்டேக் எரர் இஸ் ஹியூமன். கண்டிப்பா நம்மளால வந்து மிஸ்டேக் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுடைய ஹியூமன் பீயிங்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணாம இருக்கவே முடியாது. அதுதான் சொல்றாங்க. இந்த குறைபாடு இதுதான் நம்ம கண்டிப்பா எல்லாருமே இந்த குறைபாடு இருக்குது. டெண்டன்சி டு கமிட் மிஸ்டேக், டெண்டன்சி டு சீட் அதர்ஸ். நம்ம பாக்குறதோ கேட்கறதோ தவறுதலா இருக்கலாம், உண்மை கிடையாது. சரிங்களா, இல்யூஷன், ரைட். அப்புறம் நான் ஆயிடுச்சிங்களா, ஆனா இல்யூஷன் சொல்லணும் நம்ம. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே உண்மை கிடையாது, இது பண்ண அதுதான். இந்த 3 தான் சொல்லணும் இது பண்ண. நான் இது ஏன் நம்ம சொல்றோம்னா, we can accept, நமக்கு என்னன்னா ஒரு அக்செப்டன்ஸ் வந்துச்சுன்னா ப்ராப்ளத்தை வந்து ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நாம எப்ப நம்ம ஒரு பிரச்சனை ஏத்துக்க முடியலையோ அப்பதான் வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அக்செப்டன்ஸ் இல்லைன்னா அது வந்து அதிகமா, அக்செப்ட் ஏத்துக்கிட்டோம்னா நம்ம அதை எப்படி சமாளிச்சுட்டு போயிடலாம். மெய்யறிவுன்னு பேர் அதுக்கு. ரைட், சரிங்க சார். உண்மையான ரொம்ப டேக் ஹோம் லெசன் இதுதான் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெசன் சார். 4 குறைபாடுகள் சொன்னீங்களே சார். ஆமா, 4 குறைபாடுகள் இருக்கு. ஆமா, நம்ம எல்லாமே இது 4 ரொம்ப உண்மை நினைச்சிட்டு இருக்கோம் சார். இந்த 4 உண்மை அல்ல. தேங்க்யூ சார். நான் திருப்பி ஆளதான் இது பண்றேன். இப்ப நம்ம டைம் ஆயிடுச்சு சார். ஆமா சார், கரெக்டா முடிச்சுக்கலாம். இப்ப டாக்டர் சீனு சொன்னதுல ஒரே ஒரு இதுனா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் கண்டும் காணாமலும் சில தவறுகள் எல்லாரும் தான் பண்றாங்க. ஏன் தினம் கடவுளை கும்பிடுறோம்னா, நேத்து வரையிலும் நடந்ததை பிரச்சனையை முடிச்சுட்டு இன்னையில இருந்து நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் பூஜை அறையில போயிட்டு பல்வேறு கோயில்களுக்கு போறோம். நம்ம ஒரு கோயில் விடுறது இல்லை. நம்ம பல தெய்வங்கள், ஏதாவது ஒரு தெய்வம் நம்மளை காப்பாத்தாதா அப்படிங்கிறதுக்கு எல்லா கோயிலுக்கும் போறதுக்கு காரணமும், காலையில மாலையில கடவுளை கும்பிடுறதுக்கும், அது இயேசுவா இருக்கலாம், அல்ல இந்த மற்ற கடவுள்கள் எதா இருந்தா கூட நம்ம பண்றதை இன்னைக்கு மேல அரியர் வச்சு கூடாது. இன்னையில இருந்து நான் நல்லா இருக்கேன், இதுவரையில என்ன இதெல்லாம் பண்ணிட்டு நாம ஏதாவது இந்த எஞ்சி இருக்கிற காலங்கள்ல யாருக்காவது வழிகாட்டி நம்ம முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நீங்க சொன்ன ஆன்மீகத்துடைய நிறைவு கருத்தா நம்ம எடுத்துட்டு ரொம்ப விளக்கம் தெளிவா எல்லாருக்கும் நான் இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க. இது வந்து ஒரு கலந்துரையாடல்னா இப்படிதான், அதாவது நீங்களும் பேசுறீங்க நாங்களும் பேசுறோம். இப்ப இதுல ஏதாவது அவுட்கம் என்னன்னா, அவங்கவுங்க இனிமே வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணணும். இதுல இவ்வளவு நேரம் நமக்காக நேரம் ஒதுக்கி அவர் டியூட்டியில இருந்துட்டு டக்குன்னு 4 மணிக்கு வர முடியல, ஒரு 10 நிமிஷம் தாமதமா வர்றது கூட அங்க அந்த கேம்பஸ்ல இருந்து இன்னொரு கேம்பஸ் வந்து நம்மளோட பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு. வேலையில இருக்கிறவங்க பணியாளர்கள் வந்து நமக்காக 1 மணி நேரம் ஒதுக்குறது பெரிய விஷயம். அந்த வகையில நிமான்ஸ் மருத்துவ பல்கலைக்கழகத்துல நம்ம திருமதி அன்னபூரணி தான் சாரை வந்து அறிமுகப்படுத்தினாரு. இந்த மாதிரி 15 நாட்களுக்கு ஒரு முறை நாம அந்த மாதிரி தமிழ் நிகழ்ச்சிகளை நடத்தும் பொழுது இப்ப இவர் மூலயமா இன்னும் சில பேர், அவரு ஜானகிராம இருக்காரு உங்க டிபார்ட்மெண்ட்ல, திருச்சிக்காரரு, அவருக்கு முடிய வர மாட்டேங்கிறாரு. சரி, உங்க துறையில இருக்கிறவங்க எல்லாம் நீங்க இந்த மாதிரி கலந்துரையாடலுக்கு எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா
இந்த அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சோசியல் ஒர்க்குங்கிறது வந்து இப்ப நான் பாண்டியன் எல்லாம் இன்னைக்கு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க நிறைய உங்களால நீங்க மருத்துவத்துல உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு. அதனால கவுன்சிலிங் நிறைய பண்றீங்க. உங்களெல்லாம் வாழ்த்துறோம். இங்க இருக்கிறவங்க பூரா 80, 85, 70, 75 இந்த மாதிரி எல்லாம் மூத்தவர்கள். உங்களுடைய சிறப்பான இன்னைக்கு இப்ப நீங்க வழி நடத்துறது எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா சப்ஜெக்டையும் தொட்டுட்டீங்க நீங்க. அதனால நாங்க வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க ஆதரவு கொடுத்து உங்களுக்கும் திருமதி அண்ணன். ஆமா, இன்னைக்கு நம்ம எதுவும் மிஸ் பண்ணி போச்சுன்னா மைக்ரைன் ஒண்ணு நம்ம அடுத்த டைம் இருக்கும்போது ஒரு 3 மாசத்துக்கு கழிச்சு நான் வரேன். நானு இந்த மைக்ரைனை பத்தி கொஞ்சம் பேசுறேன், தலைவலிகளை பத்தி பேசுறேன். நானு அதுக்கு எஃபெக்டிவா நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சிலிங் கொடுத்துட்டு நிறைய பேர் பெனிஃபிட் ஆகுது. இன்னொரு சந்தர்ப்பத்துல நம்ம அதை பத்தி பேசலாம். இப்போ ஒரு நமக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அவங்களோட கருத்து சார் சொன்ன மாதிரி அவங்க ஒரு இன்னைக்கு டாபிக் எப்படி இருந்து சொன்னீங்கன்னா சரி நம்ம ஒரு மணி நேரம் பேசியிருக்கோம் எப்படின்னு உங்களோட கருத்து மட்டும் தெரிவிங்க. எப்படி மருத்துவ பல்கலைக்கழகம் டாக்டர் PT சிவகுமார் தலைமையில இருக்கக்கூடிய இந்த மூத்தோர் நல பிரிவுக்கு அதுல உள்ள டெக்னிக்கல் நமக்கு சப்போர்ட் செஞ்ச அனைவருக்கும் இந்த குழுவின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவர் கேட்ட மாதிரி அவங்கவுங்க யாராவது கருத்து பதிவு பண்றதுன்னா பண்ணலாம் சார். இல்லையா சார்? நான் வந்து என்னோட கருத்து டாபிக் எப்படி இருந்தது உங்க மன நிறைவா இருந்தது? ஒரு 1 மணி நேரம் நல்லா செலவழிச்சது சார். வாழ்த்துக்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள். கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான அனுபவத்தையும் செய்யணும்னு வாழ்த்துக்கள் சார். ப்ரே பண்றேன் சார். ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார். ரொம்ப ரொம்ப அருமை. எல்லாருக்கும் தெளிவா தெரியற மாதிரி இருந்தது. ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க சார். ரொம்ப நன்றி. இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருந்தது क्वेश्चन அண்ட் ஆன்சர். சார் வணக்கம். சார் பிபி டயபெட்டிஸ் எல்லாம் சம்பந்தமாவும் மற்றது எல்லாம் வந்து டெஃபிஷியன்சி இருந்தா அதுக்கு சப்ளிமெண்ட் சம்பந்தமா எல்லா இனம் நோய்க்கும் தெரிவிச்சிங்க சார். ரொம்ப நல்லா இருந்துங்க சார். வாழ்த்துக்கள். வணக்கம் சார். நல்லது மேடம். தேங்க்யூ கலாவதி மேடம். அடுத்தது யாராவது விருப்பப்படுறீங்களா? சிவகுரு சார். ராமானுஜம் பேசுறாரு. டாக்டர் உங்க ஸ்பீச் உங்க உரை நல்லா இருந்தது. என்னுடைய கருத்து என்னன்னா எண்ணம் போல் வாழ்வு என்பார்கள். நம்ம என்னதான் ஆரோக்கியமா இருந்தா கூட நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் நம்மால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும். அது செஞ்சுட்டா நமக்கு உள்ளமும் உடம்பும் எல்லாமே ஆரோக்கியமா இருக்குன்றது எனக்கு கருத்து. ஆஸ்பத்திரிக்கு அவங்கதான். அடுத்தது யாராவது சொல்லுங்க. அடுத்தது யாராவது? சிவகுரு சார் சொல்லுங்க சார். நான் சொல்றதுக்கு இருக்கு. எல்லாரும் சொன்ன பிற்பாடு only thing what I observed is தமிழ் ப்ரோக்ராம்ஸ்ல ரொம்ப பியூர் தமிழ் பேசுறாங்க. அது இல்லாத நீங்க you are talking just what I can understand. To be frank, it was this Tamil was very easily I was able to understand. So appreciate our டாக்டர் இருந்தா எல்லாம் படிச்சுட்டோம். ஸ்டில் you are talking நார்மல் தமிழ்ல பேசுறது. Thank you. நன்றி சார். அடுத்தது யாராவது சொல்லுங்க. ஆறுமுகம் நான் சொல்றேன். மைக் ஆன் பண்ணிட்டு பேசுங்க. சண்முகம் சொல்லிட்டாரு. கண்ணன், வெங்கட்ராமன் சார். யாராவது சொல்றதுன்னா சொல்லுங்க. ஏன்னா மெடிசன் வேற, கம்ப்யூட்டர் சம்பளம் வேற எங்கேயும் கிடையாது. அப்புறம் நம்ம இதுல ஜோதி வந்து இப்ப நமக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்றோம். முடிச்சுக்கலாமா? PT சிவகுமார் சாருக்கு என்னுடைய நன்றி. அவருடைய அந்த ஜீரைட் சைக்காட்ரில ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. ஸோ தேங்க்யூ. அன்னபூர்ணி மேடம் ஷி கான்டாக்ட் மீ சார் பேசுங்க அப்படின்னு. ஆக்சுவலாவே எனக்கு உங்க எல்லாம் பார்த்தது பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதுதான் சார். அதனால மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வாய்ப்பில். சரிங்களா? நான் பேசுறேன், மைக்ரேன் பத்தி பேசலாம், இல்ல தலைவலிகள் பத்தி. நல்லதுங்க சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்க உங்களை தொடர்பு கொள்றோம் சார். நாங்க விடமாட்டோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். நன்றிங்க சார். கலந்து கொண்ட